வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். எப்பேற்பட்ட ஒரு நாள் இந்திய நீதித்துறை வரலாற்றில், தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான திருப்பு முனையை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு. எப்படி வந்திருந்தாலும் இந்த தீர்ப்பு மிக நிச்சயமாக அத்தனை பேருடைய கவனத்தை பெற்றிருக்கும். நாம் ஏற்கனவே பல முறை சொன்னது போல இந்த தீர்ப்பு வரலாறாகிறதா இல்லையா என்று தெரியாது, நிச்சயமாக சட்டப்புத்தகங்களில் பாடமாக கூட மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது என்ற அளவுக்கு ஒரு மிக முக்கியமான விஷயமாக மாறியிருக்கிறது. ஊழலுக்கு எதிராக தொடர்ந்து உச்சநீதிமன்றம் பல்வேறு சந்தர்ப்பங்களில் தன்னுடைய தீர்ப்பை மிக இரும்புக்கரம் கொண்டுதான் நடத்தி வந்திருக்கிறது. ஒரு புறையோடி போன புற்றுநோய்க்கு சமம் ஊழல் என்று பல சமயங்களில் உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதனுடைய நீட்சியாக இந்த வழக்கில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா மற்றும் அவருடைய தோழி அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் சசிகலா, அவருடைய உறவினர் இளவரசி மற்றும் சுதாகரன் ஆகிய 4 பேருக்கும் தண்டனை அளித்து 4 ஆண்டுகள் தண்டனை, மற்ற 3 பேருக்கும் தலா 10 கோடி ரூபாய் அபராதம், 91-96 வழக்கு காலகட்டத்தில் சேர்க்கப்பட்ட சொத்துகளுக்கு பறிமுதல் செய்வது, அரசோடு சேர்த்து பறிமுதல் செய்வது என்று தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறது. நீதியரசர்கள் பினாக்கி சந்திரகோஸ் மற்றும் அமிதவா ராய் ஆகியோர் வழங்கியிருக்கூடிய தீர்ப்பில் குறிப்பாக நீதியரசர் அமிதவா ராய் ஊழல் எந்த அளவுக்கு மோசமானதாக மாறி இருக்கு, பெரும்பான்மை மக்கள், பெரும்பான்மை இந்தியர்கள் ஊழல் மனம் இல்லாதவர்களாக நல்லவர்களாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு தொடர்ந்தாலும் கூட, அவர்களே பெரும்பான்மையாக இருந்தாலும் கூட, கெட்டவர்களுக்கும் ஊழல் செய்வர்களுக்கும் கிடைக்கக்கூடிய செல்வாக்கு, அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பணபலம் ஆகியவை இந்த பெரும்பான்மை மக்களை கூட சிறுபான்மை எண்ணத்தில் தள்ளுது. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கூனி குறுக வைக்குது. இப்படி இருக்கிறதா சரியான வாழ்க்கை முறையோ என்று கூட, இப்படித்தான் நாமும் இருக்க வேண்டுமோ என்ற எண்ணத்தை கூட ஏற்படுத்துகிறது என்பது போன்ற வேதனைகள்லாம் வெளிப்படுத்தியிருக்கிறார். நீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்கிறது. அடுத்த கட்டமாக என்னென்ன வாய்ப்புகள் அவர்களுக்கு இருக்கின்றன, எப்போது சரணடைய போகிறார் சசிகலா மற்றும் பலர் என்பது ஒரு பக்கம் அவர்கள் 4 பேர் சம்பந்தப்பட்ட வழக்காக இருக்க, மறுபுறம் ஆட்சி மற்றும் அதிமுக பக்கம் பார்க்கும்போது அதிமுகவுடைய அடுத்த சட்டமன்ற குழு தலைவராக கிட்டத்தட்ட ஒரு 70 நாட்களுக்குள் 3வது நபராக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். டிசம்பர் 5ஆம் தேதி நள்ளிரவில் திரு பன்னீர்செல்வம் தேர்ந்தெடுக்கப்பட்டார். பிப்ரவரி 5ஆம் தேதி பகலில் திருமதி சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்டார். இப்போது 14ஆம் தேதி பிப்ரவரியில் திரு எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். 4 ஆண்டுகள் தண்டனை வழங்கப்பட்டிருக்குது. 6 ஆண்டுகள் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி அவர்கள் தொடர முடியாததுனால 10 ஆண்டுகள் கிட்டத்தட்ட தற்போதைய நிலைமையின்படி சசிகலா அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் ஒரு முடக்கி வைக்கப்பட்டதாக இருக்கிறது. அடுத்த கட்டமாக எப்படிப்பட்ட நகர்வுகள் வர இருக்கின்றன என்பதெல்லாம் பார்க்க இருக்கிறோம். இந்த பக்கம் திரு எடப்பாடி பழனிசாமி தற்போது ஆளுநரை சந்தித்து தன்னுடைய ஆட்சி அமைப்பதற்கு தன்னை அழைக்க வேண்டும் என்று உரிமை கோரியிருக்கிறார். பின்னாலேயே பன்னீர்செல்வம் தமிழக முதலமைச்சர் தரப்பிலான திரு மைத்ரேயன் மற்றும் மனோஜ் பாண்டியன் ஆகியோர் சென்று தங்களுடைய தரப்பு விளக்கி இருக்கிறார்கள். இப்போது ஆளுநர் கையில் மீண்டும் ஒரு முறை பந்து வந்திருக்கிறது. ஆளுநர் சாலை ராஜ்பவனை நோக்கி தான் அத்தனை சாலையும் சென்று கொண்டிருக்கின்றன. இப்போது ஆளுநர் தற்போது இருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வத்தையே சட்டமன்றத்தில் தன்னுடைய நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரி தன்னுடைய பலத்தை நிரூபிக்க சொல்வாரா, அல்லது புதிய முதலமைச்சராக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நியமித்து விட்டு அதன் பிறகு நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருவாரா என்பது உள்ளிட்ட விஷயங்கள் தான் இருக்கின்றன. அதை பற்றி தான் இன்றைய ஆயுதத்தில் நிகழ்ச்சி நாம் விவாதிக்க இருக்கிறோம். 2 பகுதிகளாக சொத்து வழக்கு தீர்ப்பு, அதிமுக குழப்பத்துக்கு தீர்வா என்ற தலைப்பில் நிகழ்ச்சி. இந்த பகுதியில் நம்முடைய வழக்கறிஞர் திரு ராமலிங்கம் நம்மோடு இணைகிறார். உங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்க. அதுபோல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பாராளுமன்ற உறுப்பினர் அதிமுக பொதுச்செயலாளர் சசிகலா தரப்பில் இருக்கக்கூடிய திரு அன்வர் ராஜா நம்மோடு இணைகிறார். உங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்க. அதுபோல திரு பன்னீர்செல்வம் தமிழக முதலமைச்சர் தரப்பில் இருக்கக்கூடிய முன்னாள் ஐடிவிங்குடைய செக்ரட்டரியாக செயலராக இருக்கக்கூடிய திரு ஆஸ்பர் சுவாமி நம்மோடு இணைகிறார். உங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். என்னை மாதிரியே போட்டிக்கு நீங்கள் கோட்டு போட்டிருக்கிறத நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இந்த இடத்துல. அதே போல திரு விஜயன் அவர்கள் இந்த இடத்துல இருக்கிறார். மூத்த வழக்கறிஞர் விஜயன் நம்மோடு இணைப்பில் இணைகிறார். உங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்க. அதேபோல அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் கோவையிலிருந்து இணைகிறார் திரு ஆறுகுட்டி அவர்கள். உங்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்க. நான் முதல் கட்டமாக இந்த தீர்ப்பு பற்றிய விஷயங்களில் போயிட்டு அதுக்கு கட்டமாக அரசியல் விஷயங்களுக்கு போலான்னு பார்க்குறேன். அதனால திரு ராமலிங்கம் அவர்கள், ஒரு வழக்கறிஞராக இந்த தீர்ப்பு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, இதில் அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கின்றன? இந்த தீர்ப்பு இந்தியா முழுமைக்குமே பயனுள்ள ஒரு தீர்ப்பு. இது மாதிரி ஒரு தீர்ப்பு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து இருக்கிற மாதிரி இந்த சென்ஸ். இது நீதித்துறையின் மேலேயும் நீதி பரிபாலன அமைப்பின் மீதையும் சராசரி மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை மறுபடியும் தெம்பூட்டு, நம்பிக்கையை மறுபடியும் ஊட்டி வளர்க்குது. மக்களுக்கு பணம் இருந்தால் போதும், படை இருந்தால் போதும், நம்ம தப்பிச்சு எதை வேணாலும் செய்துட்டு தப்பிச்சிட்டு போயிடலாம்ன்ற ஒரு எண்ணம் இருக்கிற நாட்டில் நீ
பிரதம மந்திரியாக இருந்தாலும் சரி, இல்லை போலீஸ்காரராக இருந்தாலும் சரி, சட்டத்தின் முன்னாடி சமம் தான். செய்த தண்டனைக்கு, செய்த தப்புக்கு தண்டனை எல்லாரும் அனுபவிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமானிய மக்களுக்கு இந்த நீதித்துறையின் மேலே ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. அந்த நம்பிக்கை இதை ஊட்டியதற்காக இந்த தீர்ப்பை நம்ம ரொம்ப ரொம்ப வரவேற்கணும். இந்தியா முழுக்க இருக்கிற மக்கள் இந்த தீர்ப்பை உன்னிப்பாக பார்த்துட்டு எல்லாரும் பொதுஜனங்கள் இருக்கு இல்லையா, அந்த ஆர்கே லக்ஷ்மண் வருவார் இல்லையா, பொதுஜனம் அண்ணா சொல்லுவார், பொதுஜனம் கண் பார்க்கும், காது கேட்க, ஆனால் வாய் பேச மாட்டாங்கன்னு. அது மாதிரி வாய் பேசாத ஊமைகளாக இருந்த கோடிக்கணக்கான மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்த ஒரு தீர்ப்பு இது. இந்த தீர்ப்பு பல்வேறு விதத்தில் இந்தியாவுக்கு பல நன்மைகளை செய்யும். எப்படின்னா, அந்த இன்ஸ்டிடியூஷன், நம்ம அரசமைப்பில் இருக்கிற நீதித்துறையின் மேலேயும் நிர்வாகத்துறையின் மேலேயும் மற்ற சட்டமன்ற அமைப்பின் மீதியும் மக்களுக்கு மேற்கொண்டு ஒரு நம்பிக்கை வளரும். இதை வச்சுக்கிட்டு நம்ம மேற்கொண்டு ஒரு ஸ்டெப் முன்பக்கம் முன்னேறி போவதற்கு இந்த தீர்ப்பு பெரிய உதவி பண்ணும். இன்னும் ஒன்று பார்க்கணும், இந்த தீர்ப்பு என்ன அப்படின்னு சொன்னால், எத்தனை தான் தடங்கல் பண்ணால் கூட, எவ்வளோ முட்டுக்கட்டை போட்டு ஏதாவது பண்ணால் கூட கடைசியில் உண்மை வெல்லத்தான் செய்யும். இது உண்மையை வெல்லும், ட்ரூத் வில் ட்ரையம்ப் அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம். இதுதான் நான் சொல்லுவேன். இதில் அடுத்த கட்ட வாய்ப்புகள் என்ன இருக்குது அப்படிங்கிற நான் கேட்க இருக்கிறேன். நான் திரு விஜயன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிற விஷயம், ட்ரூத் அலோன் வில் ட்ரையம்ப், சத்தியமேவ ஜெயத்தே, வாய்மையே வெல்லும் என்று நாம் சொன்னாலும், திரு ராமலிங்கம் அவர்கள் குறிப்பிட்டாலும், திரு மைக்கேல் டி குன்ஹா ஒரு தீர்ப்பு வழங்க, திரு குமாரசாமி, இன்னொரு நீதியரசர் குமாரசாமி இன்னொரு தீர்ப்பு வழங்க, இப்போது உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு வந்திருக்கு. ஸோ 3 நீதிபதிகளில் 2 நீதிபதிகள் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க, ஒரு நீதி மாறுபட்ட தீர்ப்பு வழங்கியிருக்காரு. இதில் எது சத்தியமானது, எது வாய்மையானது, எது இறுதியானது? ஏற்கனவே உங்களுக்கே தெரியும், பலமுறை சொல்லப்பட்டது போல, உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்பது இறுதியானது என்பதனாலேயே உறுதியானது அப்படிங்கிற சொல்ல முடியாது. அதுதான் கடைசி, அதுக்கு மேலே அவர் வழி இல்லைங்கனால அதை நடத்த முடிய வேண்டியிருக்கு. ஒருவேளை அதற்கு மேலே ஒரு அப்பீல் இருந்தால், அதற்கு மேலே ஒரு வேற ஒரு தீர்வுகள் கிடைக்க வாய்ப்பு உண்டோ? இதுக்கு நேரடி பதில் நான் குன்ஹாவுடைய தீர்ப்பு அன்றைக்கே சொல்லிட்டேன். குன்ஹா அவர்களுடைய தீர்ப்பு அரச்சினத்தின் வெளிப்பாடு. அரச்சினம் தான் முக்கியம் எந்த ஒரு தீர்ப்புலையும். ஒரு நீதிபதி தர்மத்தின் பால் ஒரு வழக்கை வேறு எந்த ஒரு உந்துதலும் இல்லாமல் சட்டம் எதற்காக இயற்றப்பட்டதோ அதனுடைய நோக்கத்தை செயல்படுத்தும் விதமாய் ஒரு தீர்ப்பளித்தால் அது ஒரு நல்ல தீர்ப்பு என்று சொல்கிறோம். இந்த நீதி பரிபாலனத்தில் கூட பெங்களூர் குமாரசாமி அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பளித்த பொழுது எல்லோருக்குமே இது போன்ற ஒரு தீர்ப்பு நீதிமன்றத்திலிருந்து வந்தால் அது நம்பிக்கையையும் நீதிமன்றத்தின் பால் மக்கள் வைத்திருக்கும் மரியாதையையும் குலைப்பதாக இருக்கிறது என்று தோன்ற ஆரம்பித்த ஒரு காலம். அதுவும் அதுபோன்ற ஒரு தீர்ப்பு ஒரு சட்டத்தினுடைய புரிதலுக்காக மாறுபட்டிருந்தால் வேறு விஷயம். ஆனால் இதர காரணங்களுக்காக, சட்டமின்றி இதர காரணங்களுக்காக ஒரு தீர்ப்பை ஒரு நீதிபதி மாறி எழுதுவது என்பது மிகவும் மனவேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த 2 விஷயங்களை புறந்தள்ளி உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கினுடைய இறுதி தீர்ப்பு ஜூன் மாதத்திலிருந்து சுமார் 8.5 மாத காலம் தேங்கி இருந்த பொழுது எல்லோருக்கும் பல ஹேஷியங்கள் அண்ட் அனுமானங்களை ஏற்படுத்தியது. இந்த ஹேஷியங்களும் அனுமானங்களும் புருவத்தை உயர்த்த வைத்துக் கொண்டிருந்தன. ஆனால் இவை அனைத்திற்கும் முத்தாய்ப்பாக அரச்சினம் கொண்டு எழுதிய ஒரு குன்ஹாவின் தீர்ப்பை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு குமாரசாமியினுடைய தீர்ப்பை விமர்சித்து இதற்கு ஒரு இறுதி தீர்ப்பு கொடுத்த காரணத்தினால் நான் உச்சநீதிமன்றம் மற்றும் செஷன்ஸ் நீதிபதி குன்ஹா அவர்களுடைய தீர்ப்பு தான் இந்த சட்டத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு அறிகுறி. இதை லார்ட் டிப்ளாக் அப்படிங்கிறவர், law should interpret the purpose of the act but it should not
செயில் த ரோக்ஸ் காட் சார்ட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்துலே வழக்கில் கூட நாம் உச்சநீதிமன்றம் மேற்கோள் கோட்டியிருக்கிறார்கள். அதனால் ஒரு ரவுடியினுடைய வாழ்க்கையை காப்பாற்றாமல் சட்டம் எதற்காக இயற்றப்பட்டதோ அந்த இயற்றப்பட்டதின் நோக்கத்தை நிறைவேற்றியதினால் இது ஒட்டுமொத்தத்தில் சட்டத்திற்கு ஒரு மரியாதையையும் மக்களுக்கு நம்பிக்கையும் ஏற்படுத்துகின்ற தீர்ப்பு என்று கூறுகிறேன். ஓகே, நம்ம தொடர்ந்து விவாதிக்க இருக்கிறோம். இதில் நிறைய மாறுபாடுகள் கூட இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. நான் திரு ஆறுக்குட்டி அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர், திரு தமிழக முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவருக்கு ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடியது. உங்களுடைய முதல்கட்ட பார்வை, ஒரு அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினராக திருமதி சசிகலா அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்கக்கூடிய வாய்ப்புகளை தகர்த்திருக்கிறது. இந்த தீர்ப்பு பற்றிய உங்களுடைய பார்வை திரு ஆறுக்குட்டி. வணக்கம் பாண்டே சார். வணக்கம். இந்த தீர்ப்பை பொறுத்தளவில் வாழ்வு புரட்சித்தலை அம்மா இருக்கின்ற காலத்தில் இந்த தீர்ப்பு அம்மாவுக்கு சாதமாக வர வேண்டும் அடிப்படையில் தமிழகத்தில் இருக்கிற மக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அத்தனை பேரும் பல்வேறு கோயில்களில் சிறப்பு பூஜை ஏற்பாடு செய்து நடைபெற்றது. அப்பொழுது இந்த தீர்ப்பு அப்படி வந்துவிடக்கூடாது என்ற அடிப்படையில் அப்போ அந்த நிகழ்ச்சியெல்லாம் நடைபெற்றது. ஆனால் இன்றைக்கு அம்மா அவர்கள் மறைவுற்றிருக்கின்றார்கள். இந்த தீர்ப்பு மக்கள் என்ன நினைக்கின்றார் என்று நினைக்க வேண்டும். ஆறுக்குட்டி என்ன நினைக்கின்றது தெரிய வேண்டாம். மக்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிற அடிப்படையில் இந்த தீர்ப்பை மக்கள் தீர்ப்பாக நினைக்கிறார் என்பதை இந்த நேரத்தை பதிவு செய்கிறேன். மக்கள் தீர்ப்பு அப்படின்னு உங்களுடைய கருத்தா நான் புரிஞ்சுக்கிறேன். திரு சுவாமிநாதன், நீங்களும் கூட அவர் கூட தான் சேர்ந்து தமிழக முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் அவருடைய அணியில் இருக்கீங்க. இது மக்கள் தீர்ப்பு அப்படின்னு சொல்லி அது ஒரு பெருமையாக திரு ஆறுக்குட்டி சொல்கிறார் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். உங்களுடைய கட்சியுடைய பொதுச்செயலாளராக இருந்த மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா தான் இந்த வழக்கில் முதல் குற்றவாளி என்பதும் அவருக்கும் சேர்த்து தான் இந்த தண்டனை என்பதும் அவர் இறந்து விட்டார் என்ற காரணத்தினால் மட்டுமே அவருக்கு 4 ஆண்டு சிறையும் 100 கோடி ரூபாய் அபராதமும் ஒதுக்கி வைக்கப்படுகிறது என்பதும் 91-96 காலத்தில் அவர் சேர்த்திருக்கக்கூடிய சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்படும் என்பதும் உங்களுக்கெல்லாம் தெரியுமா? திரு பன்னீர்செல்வம் அவருடைய இல்லத்தின் முன்னால் தொண்டர்கள், அதிமுக தொண்டர்கள் உற்சாக மிகுதியில் கொண்டாடி கொண்டிருந்தார்கள். அது உங்களுடைய கவனத்தில் வந்ததா? 2 கேள்வி நீங்க கேட்குறீங்க. முதல் கேள்விக்கு ஒரே வார்த்தையில் பதில் சொல்ல விரும்புகிறேன். இந்த தீர்ப்பு 4 பேருக்கும் தண்டனை வழங்கி இருப்பது என்பது எல்லாருக்குமே நன்றாக தெரியும். தனிப்பட்ட முறையில் எனக்கு இதில் ஒரு பெரிய வருத்தம் தான். ஆனால் இதிலிருந்து அனைவருமே கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஒன்று இருக்கிறது. கூடா நட்பு கேடாய் விளையும் என்பதுதான். முதல் கேள்விக்கு அதை பதிலாக சொல்ல விரும்புகிறேன். 2வது, நீங்கள் சொல்கிறீங்க அதிமுகவினர் திரு ஓபிஎஸ் வீட்டு வாசலில் பட்டாசு வெடித்தார்கள் என்று. அது உண்மை அல்ல. நீங்கள் அங்கே இருப்பவர்கள் அதிமுகவின் தொண்டர்கள் மட்டும் அல்ல. அங்கே 15,000 பேர் இருக்கிறாங்கன்னா அதில் குறைந்தது 50% காமன் பப்ளிக். காமன் பப்ளிக்கில் பெரும்பாலானவர்கள் தே செலிப்ரேட்டட் திஸ் ஜட்ஜ்மெண்ட். ஏன்னா அவங்களுடைய ஒரு பாப்புலர் டிசென்ட் இருக்கக்கூடிய ஒரு நபர் முதல்வராக வரக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார்கள். அதை எப்படியெல்லாம் முடியுமோ அப்படியெல்லாம் அவர்கள் தெரிவித்தார்கள். தங்களுடைய ஆதரவு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு தான் என்பதையும் தெரிவித்தார்கள். இந்த ஒரு தீர்ப்பினால் அவர் முதல்வராக வர முடியாது என்ற ஒரு விஷயத்தை ஒரு ஜெனரல் பப்ளிக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது மட்டுமல்ல, 2வது விஷயம், நான் கண்கூடாக பார்த்த ஒரு விஷயம், யாரோ பட்டாசு வெடிக்கிறாங்களே இது தவறே என்று வெளியே கொண்டு அவர்களை கேட்டபோது தான் தெரிந்தது தளபதி தான் அடுத்த முதல்வர் என்று. அங்கு இருக்கக்கூடிய அந்த ஒன்றிய செயலாளர்கள், அந்த பகுதி செயலாளர்கள், அங்கே திமுகவினர் பட்டாசு வெடித்து அதை கொண்டாடுகிறார்கள். ஏனென்றால் கட்சி 2 ஆகிவிட்டது, இப்ப யாருக்கும் மெஜாரிட்டி கிடையாது, அடுத்தது தளபதி தான் முதல்வராக வரப்போகிறார் என்று அவர்கள் கொண்டாடுகின்றனர். பன்னீர்செல்வம் இல்லத்தின் முன்னால் திமுக தொண்டர்கள் கொண்டாடுகிறார்களா? உண்மை. கிரீன்வேஸ் ரோடு மெயின் ரோட்ல நடந்தது 2. பப்ளிக், காமன் பப்ளிக் அவங்க செலிப்ரேட் பண்றாங்க. 2வது திமுகவில் இருந்து வந்தவர்கள் கொண்டாடுறாங்க. என்னன்னு கேட்டதுக்கு அவங்க சொல்லக்கூடிய பதில் இதுதான். இன்னைக்கு நடந்தது மதியம் 11:30 மணிக்கு நடந்த ஒரு விஷயத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, அதிமுக தொண்டர் எவருமே அம்மாக்கு எதிர்ப்பான இந்த தீர்ப்பை கொண்டாட மாட்டார்கள். பொதுமக்கள் கொண்டாடுகிறார்கள்.
ஏனென்று கேட்டால் அவர்கள் விரும்பாத அந்த ஒரு நபர் நான் முதல் சுற்றுல நான் வந்து துணை கேள்வி கேட்க வேண்டாம்னு நினைச்சேன், கேட்கறதுக்காக மன்னிக்கணும். தளபதி அதான் அடுத்த முதலமைச்சர்னு சொன்னவங்க திமுக காரங்க, அவங்க உள்ள பூந்து இந்த மாதிரி கொண்டாட்டம் பண்ணி கலகம் விளைவிக்க முயற்சி பண்றாங்க. சில பொதுமக்கள் உள்ள இருந்துட்டாங்க, அவங்க வந்து ஏதோ ஒரு உற்சாகத்தில் இந்த அம்மா வர முடியாதுங்கிற உற்சாகத்தில் பண்ணிட்டாங்க. பட் உங்களுக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் இருக்கும், தமிழக முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் அவர் ஓன் ஸ்டேட்மெண்ட் சொல்றார், ஜெயலலிதாவுடைய ஆத்மா உயிர்ப்போடு இருக்கிறது இன்னமும் என்பதற்கான அடையாளம் இந்த தீர்ப்பு அப்படின்னு சொன்னார். இதுக்கு அர்த்தம் நீங்க சொன்ன ஒரு அவரும் திமுக காரர் ஆகிட்டாரா அப்படின்னு எனக்கு இல்ல அல்ல, அதற்கு அர்த்தம் அப்படி அல்ல. கூடா நட்பு கேடாய் விளைந்தது என்று நான் சொன்னேனே, அதுக்கு ஒரு கொஞ்சம் எலாபரேட் பண்றேன். என்ன சொல்ல வரேன்னா, அம்மா இல்லாத இந்த ஒரு தருணத்தில் கட்சியையும் அவருடைய சொத்துக்களையும் எப்படி அபகரிக்க பார்க்கிறார்கள், அதை விடாமல் கட்சி பறிபோகாமல் இருப்பதற்கு அம்மாவுடைய ஆன்மா உயிரோடு இருந்து இப்படி ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது என்பதுதான் அதற்கு அர்த்தம். அதை அப்படித்தான் இன்டர்பிரேட் பண்ணணுமே ஒழிய 13 வழக்குல 12 வழக்குல அவங்க வந்து விடுதலையாகி வெளியேறி அதில் தண்டனை இல்லாமல் அவங்க வந்து கடந்து வந்த போது அவருடைய மரணத்துக்கு பிறகான 13வது வழக்கின் தீர்ப்பு என்பது அவரும் குற்றவாளி என்று பறைசாற்றி, அதுதான் அங்கே வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம்னு நான் முதல்ல பதிவு பண்ணேன். ஆனால் பர்சனல் நோட், இது வந்து ரொம்ப வெரி அன்ஃபார்ச்சுனேட். பட் ஆனால் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் தான் மிக முக்கியமான இந்த ஒரு பாடம் தான். திரு அன்வர் ராஜா, கூடா நட்பு கேடாய் முடியும் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் இந்த வழக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவர் மட்டுமே சொல்ல, திரு பன்னீர்செல்வம் மட்டுமே சொல்ல, திருமதி தீபாவும் கூட சொல்றாங்க, ஜெயலலிதாவுடைய சொந்த அண்ணன் மகள் தீபாவும் சொல்றாங்க, இவங்க கூட சேர்ந்ததுனால தான் இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை வந்தது, எங்க அத்தைக்கு இந்த பிரச்சனை வந்தது, யார் ஜெயிலுக்கு போகணுமோ அவங்க ஜெயிலுக்கு போறாங்க அப்படின்னு அவங்களுடைய பார்வை வைக்கிறாங்க. உங்களுடைய கருத்து திரு அன்வராஜா? ஜட்ஜ்மெண்ட்டு நீதிபதிகள் சொல்கிற தீர்ப்புங்கிறது வரிசையாக மாறி மாறி வருது. குன்கா ஒரு தீர்ப்பு சொன்னார், குமாரசாமி அதை மறுதளித்துன்னு ஒரு தீர்ப்பு சொன்னார். இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் மறுபடியும் திருப்பி 2 பேர் தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. இதில் மேல்முறையீடு இருக்கா அல்ல சீராய்வு மனு இருக்கா அப்படின்னு தெரியல. எனவே நீதிமன்ற தீர்ப்பை நாங்கள் மதிக்கிறோம், அது ஒன்று. இரண்டாவது, நீங்கள் சொன்னதை தான் நான் திரும்ப சொல்ல விரும்புகிறேன். அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள் இதை பற்றி சொல்லிய கருத்து, நம்முடைய சகோதரர் ஆஸ்பர் சாமிநாதன் அவர்கள் சொன்ன கருத்து, அதைத்தான் நானும் சொல்ல விரும்புகிறேன். அவர்களுக்குள்ளே கூட்டணி இருக்கிறது. திமுகவுக்கும் நம்முடைய அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் ஒரு மறைமுக கூட்டணி இருக்கிறது. அது இன்று தீர்ப்பு வந்தவுடன் வெட்ட வெளிச்சமாக வெளிப்படையாக அது தெரிந்துவிட்டது. அதுதான் இந்த வெடி வெடித்தது, கொண்டாடியதெல்லாம் தங்களையும் மீறி நாம் என்ன செய்கிறோம் என்று அறியாமல் அவர்கள் செய்கின்ற காரியம்தான் இந்த காரியங்கள் எல்லாம். அப்படித்தான் இதை நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் சட்டமன்றத்திலேயே துரைமுருகன் சொன்னார், பன்னீர்செல்வம் நீங்கள் இந்த மீதி இருக்கின்ற 4 ஆண்டுகளும் முதலமைச்சராக தொடர வேண்டும், அதுதான் எங்களுடைய ஆசை சொல்லிட்டாங்க. துரைமுருகன் சொன்னாருன்னு அதிமுக பொதுச்செயலாளர் சொன்னாங்க, பல பேர் சொன்னாங்க. பட் அது ஒரு சாதாரண ஸ்டேட்மெண்டா பார்க்கலாம். பலமுறை வந்து மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா திரு துரைமுருகன் அவர்கள் எவ்வளவு முறை பல விஷயங்களை தனிப்பட்ட முறையில் பேசியிருக்கிறாரு, அங்கேயே சிரிச்சு பேசி பண்ணியிருக்கிறாங்க. எல்லாருக்குமே இல்ல, சிரிச்சு பேசுறது ஒரு பெரிய விஷயம் இல்ல, தனிப்பட்ட முறையில் பேசுறது ஒரு பெரிய விஷயம் இல்ல. நீங்களே முதலமைச்சராக தொடர வேண்டும், அதற்கு நாங்கள் ஆதரவு தருவோம் என்று அவர் சொன்னார். ஜெகதீசனும் அதை உறுதிப்படுத்தினார். அந்த நேரடியான பொருள்படும்படியாக அவர் சொல்லல அப்படிங்கறது அவரே வழக்கம் சொல்லியிருக்கிறாரு. அதற்கு பிறகு அந்த கட்சியில முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் படைத்த திரு ஸ்டாலின் அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர், செயல் தலைவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, அவங்கள முதலமைச்சர் ஆக்குறதுக்கு நாங்க உட்கார்ந்துருக்கல, எங்களுக்கு அது வேலை கிடையாது, எங்க கட்சியை நாங்க ஆட்சி கொண்டு வரது, எங்க கட்சி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வரதா நாங்க முயற்சி பண்ணுவோமே தவிர ஏதோ ஒரு கட்சியில ஏதோ ஒரு பிரிவு வந்து நாங்க ஆட்சிக்கு வருமாங்கிறக்கா நான் உட்கார்ந்துருக்கல. எங்களுடைய ஆதரவு அரசுக்கு குறிப்பிட்ட மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகள் தானே தவிர பன்னீர்செல்வத்துக்கு நாங்க ஆதரவு சொல்ல முடியாது. நான் அதை சொல்லல. நம்ம பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவு இது இல்லை. அவர்கள் வந்து யாரும் வரக்கூடாது, அதிமுகவில் எந்த பிரிவினரும் ஆட்சியில் அமர்ந்து விடக்கூடாது, அதிமுக உடைக்கு சுக்குநராக்க வேண்டும், அதற்கு பிறகு தேர்தல் வர வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கம். திமுகவுடைய நோக்கம் அதுதான், வேற ஒரு எந்த நோக்கமும் இல்லை. அவர்கள் ஆட்சி பிடிக்க வேண்டும் என்றோ யாராவது ஒருவர் முதலமைச்சராக வந்து ஆதரவு கொடுக்க வேண்டும் என்பதோ இல்லை. 2ஆக பிளந்து விட்டால் தேர்தல் வந்து விடும், எப்படியாவது குழப்பத்தில் தேர்தல் வந்தால் இப்போது இருக்கிற நிலையில் நாம் மேற்கொண்டு ஏதாவது முயற்சி செய்து பார்க்கலாம் என்றுதான் திமுக நினைக்கிறது. இதுல எனக்குரிய வருத்தம் என்னவென்றால், எனக்குரிய வருத்தம் என்னவென்றால், இந்த தீர்ப்பு நீங்கள் சொன்னதை போல 12 வழக்குகளில் அம்மா அவர்கள் நிரபராதி என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறார். இந்த வழக்கை கூட ஒரு முறை சட்டமன்றத்தில் நம்முடைய எஸ்ஆர் பாலசுப்ரமணியன் சொன்னார், உங்கள் மீது புனையப்பட்ட வழக்குகள் எல்லாம் இருக்கின்றன, ஸ்பெஷல் கோர்ட் என்று போட்டு இந்த வழக்குகள் எல்லாம் தொடுக்கப்பட்டிருக்கின்றன, இதையெல்லாம் நாம் வித்ட்ராவல் பண்ணிவிடலாம்,
அமைச்சரவை அப்பாவும் சொன்னாங்க அதையெல்லாம் எதற்காக இப்போது நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் என்றால் சாமானியமா வாபஸும் வாங்கிட முடியாத நிலைமை தான் பிறகுலாம் வந்துருச்சு. நீதிமன்றங்கள் வந்து ரொம்ப தீவிரமா கண்காணிக்க இல்ல அது வந்து நீங்க வாபஸ் வாங்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர்கள் ஸ்பெஷல் கோர்ட் போட்டது அமைச்சரவையிலிருந்து தீர்மானம் போட்டது. இவர்கள் வாபஸ் வாங்க வேண்டும் என்று சொன்னது சட்டமன்றத்திலிருந்து தீர்மானம் போடலாம் என்று அவர் சொன்னார். சட்டமன்றம் தான் பெரிதே தவிர அமைச்சரவை பெரிதல்ல. எனவே நான் சொல்றேன், எனவே நான் என்ன சொல்கிறேன் என்றால் எந்த வழக்காக இருந்தாலும் நீதிமன்றத்தில் போய் சந்தித்து அந்த நீதிமன்றம் என்ன சொல்கிறோ அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். எனக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி நான் ஒரு காலம் வாபஸ் வாங்க மாட்டேன் என்று சொல்லி எல்லா வழக்குகளையும் நீதிமன்றத்தில் சந்தித்து வெற்றி பெற்ற ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவர் இந்திய துணை கண்டத்தில் புரட்சி தலைவர் அம்மா அவர் மட்டும்தான், வேறு யாரும் இல்லை. யாரும் எந்த வழக்குகளையும் சந்திக்கவில்லை. எல்லாரும் வழக்கிலிருந்து குறுக்கு வழியில் தப்பித்துக் கொண்டார்களே தவிர தங்களுக்கு இருக்கிற அரசியல் செல்வாக்கை வைத்து வழக்கிலிருந்து தங்களை விடுவித்துக் கொண்டார்களே தவிர வழக்கை சந்தித்தது அம்மா அவர்கள். லாலு பிரசாத்ல இருந்து திரு சௌதாலா வரை இதே போல முதலமைச்சராக இருந்த பலர் வந்து வழக்கில் வந்து தண்டனை பெற்றாங்க. நம்ம முன்னுதாரணம் பார்த்துருக்கோம். நான் திரு ராமலிங்கம் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிற விஷயம் சட்ட ரீதியான ஒரு குழப்பம் தான். ஒன்று ஏற்கனவே சொன்னது போல திரு விஜயன் அவர்கள்ட்டையும் கேட்டது போல இந்த வழக்கில் வந்து மாறி மாறி போயிட்டு இருக்கிறதுனால இதுக்கு மேல அப்பீல் கிடையாதுங்கிறனால அந்த வழக்கு அந்த இடத்துல நிற்குதா? வேறு தீர்ப்புகள் வரும்போது என்ன செய்ய முடியும்? இரண்டாவது விஷயம் ரிவ்யூ பெட்டிஷன், கியூரேட்டிவ் பெட்டிஷன் மாதிரி இதுல இவர்களுக்கு இருக்கக்கூடிய நிவாரணம் என்ன? இது கீழமை நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை வச்சுதான் இதுதான் அஸ்திவாரம் ஃபவுண்டேஷன் கட்டட அஸ்திவாரம் போட்டு இந்த அஸ்திவாரத்தின் மேலே இந்த தீர்ப்பை வச்சு தான் மேல்முறையீடு, முதல் மேல்முறையீடு, ரெண்டாவது ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் இதெல்லாம் விசாரிக்கப்படுது. இந்த அஸ்திவாரம் ரொம்ப சரியாகவும் ரொம்ப கரெக்டாக இருக்கிறதுனால தான் இதனால் சுப்ரீம் கோர்ட்டு எஸ்எல்பியில் போகும்போது கூட தட் இஸ் கால்ட் செகண்ட் அப்பீல் மாதிரி. அது செகண்ட் அப்பீலில் நார்மலாக வழக்கமாக ஃபேக்ட்ஸை ரிவைவ் பண்ண மாட்டாங்க. இதில் ஒன்றுமே இல்லாமல் ஹைகோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டை இக்னோர் பண்ணிவிட்டு இந்த செஷன்ஸுனுடைய ஜட்ஜ்மெண்ட்டை மட்டும் ரெஸ்டோர் பண்ணியிருக்காங்கன்னா தட் ஃபவுண்டேஷன் கேஸுனுடைய ஃபவுண்டேஷன் இஸ் வெரி ஸ்ட்ராங்னு அர்த்தம். அதாவது எவிடன்ஸை பேஸ் பண்ணி தான் சாட்சியங்களையும் பத்திரத்தங்களையும் டாக்குமெண்ட்டை வச்சு தான் கோர்ட்டார் ஒரு முடிவுக்கு வராங்க. ஒரு எங்க சிக்கல் வருதுன்னு நீதியரசர் குமாரசாமி அவர்கள் வந்து இந்த ஒரு வழக்குல மட்டுமே தீர்ப்பு சொன்னவர் அல்ல. அதற்கு முன்னாடி 100 வழக்குகளை கையாண்டிருக்காரு, அதுக்கு பின்னாடி 1000 வழக்குகளை கையாண்டிருக்கிறார். அப்ப அவர் வழங்கக்கூடிய தீர்ப்புகளையும் வந்து அதே எல்லாருமே மாட்சிமை தாங்கிய நீதிமன்றம் வழங்குதுன்னா எல்லாருமே ஏற்றுக்கொள்றாங்க. அப்போ ஒரு முரண்பட்ட தீர்ப்புகள் வருது. ஒரு வழக்கை வந்து ஒரு தீர்ப்பை மொத்தமா செட்டசைட் பண்றாங்க, என்னங்க டேலி கூட ஆகல, டோட்டல் கூட வரலன்னு சொல்லி சொல்றாங்க. அப்படிங்கும்போது மக்களுக்கு நீங்கள் இருவருமே சொல்லக்கூடிய நீதிமன்றத்தின் மீதான நம்பிக்கை தக்க வைக்கப்படுகிறதான்னு கேட்டேன். இல்லை, நானும் கீழமை நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையும் படித்தேன், குமாரசாமியுடைய தீர்ப்பையும் நான் படிச்சிருக்கேன். ரெண்டுமே கொஞ்சம் நிறைய ஆழ்ந்தே படிச்சிருக்கேன். தெர் இஸ் எ கிளீவேஜ் ஆஃப் ஜுடிஷியல் ஒப்பீனியன் சொல்லுவாங்க. ஒரு ஃபேக்ட் இந்த இதுவும் நிரூபிக்கப்பட்டது, இந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டது, இந்த சாட்சியங்களை வச்சு இதை நான் முடிக்கு வரேன், இந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லைன்னு சொல்லிட்டு சாட்சியங்களை எந்த அளவுக்கு கோர்ட்டு நம்புது, ஜட்ஜி நம்புறார் அப்படின்றது தான். அதாவது பிலீவ்ட், அதாவது ப்ரூவ்ட், டிஸ்ப்ரூவ்ட், நாட் ப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எவிடன்ஸ் ஆக்டில் சொல்லுவாங்க. ப்ரூவ்ட் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆர்டினரி ஒரு ஃபேக்ட், அதாவது இந்த கப் ஆஃப் காஃபி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அசிமிங் இது இருக்குன்னா இதை ப்ரூவ் பண்ணணும்னா த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் சச் ஃபேக்ட், இதை ஒரு ஆர்டினரி ப்ரூடன்ட் மேன் இதை பார்த்துட்டு எஸ் இருக்குதுன்னு சொல்லணும். இது டெஸ்ட்டு ப்ரூடன்ட், அதாவது ப்ரூஃபுக்கு டெஸ்ட்டு ஆர்டினரி ப்ரூடன்ட் மேன் அதை இருக்கிறதா பார்க்க நம்பணும். குன்ஹாவுடைய ஜட்ஜ்மெண்ட்ல ரொம்ப ரொம்ப கிளாரிட்டியோட எழுதிருந்தது. நான் குமாரசாமி ஜட்ஜ்மெண்ட்டும் பார்த்தேன். விதண்டாவாதமா கேட்கிறேன்னு நினைச்சிட வேண்டாம், ஒரு லாஜிக்கலா கேட்க முயற்சி பண்றேன். இப்போ இதுல காஃபி இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னா இருக்கு இல்லைன்னு தெளிவா சொல்லிடுவாங்க. காஃபி நீங்க சொன்ன மாதிரி ப்ரூடன்ட் ஒரு சாமானிய மனிதனே சொல்லிட முடியும். இந்த காலி கோப்பையில காற்று இருக்கா இல்லையானா என்ன பதில் வரும்? சாட்சியமும் நீதிமன்றமும் ஆவணம் என்ன சொல்லுங்க? காலி கோப்பைன்னா காலி கோப்பை இருக்குன்னு தான் சொல்லணும். அதுல காற்று இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்டா ஏர் இருக்கா இல்லையா, காற்று இருக்கா இல்லையா, அந்த வெற்றிடத்தை காற்று நிரப்பும் சொல்லி சொல்லுவாங்களே. இப்ப இந்த காலி இடத்துல காற்று இருக்கா இல்லையான்னு சொன்னா நீதிமன்ற தீர்ப்பு என்ன வரும்? இதுல காபி இருந்ததுன்னு வருமா, காற்று இருக்குன்னு வருமா? காற்று இருக்குதுன்னு சொல்லலாம். அதான் ஆர்டினரி ப்ரூடன்ட் மேன், தி லாங்குவேஜ் யூஸ்ட் இஸ் ப்ரூடன்ட். ப்ரூடன்ட் சொல்ல அது படிக்கணும்னு அவசியம் கிடையாது, படிச்ச மெத்த படிச்ச சுயபுத்தி இருக்கிறவன் ப்ரூடன்சி, சுயபுத்தி. அதான் அதனுடைய வாட் டு சே, தன்னிச்சையா அவனுக்கு அவ்வளவுதான். ஆர்டினரி ப்ரூடன்ட் மேன் நம்பர் தான் டெஸ்ட் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல.
அதை மாதிரி சாட்சியங்களை வச்சுக்கிட்டு நீதிபதி ஒரு முடிவுக்கு வர்றார். இவர் ஒரு தீர்ப்பை சொல்றார், அதை ரிவர்ஸ் பண்றார். ஒரு தீர்ப்பை மாற்றி தப்பு, ஒரு சொன்னது தப்புன்னு சொல்லிட்டு ரிவர்ஸ் பண்ணி எழுதுறது சிரமமான காரியம். சிரமமான காரியம்னா அது இன்டெப்த்தாக கரெக்ட்னு படிச்சுட்டு அது ஏன் அது தப்பு, இந்த ஃபைண்டிங் எப்படி ஒத்துக்க முடியாது, இந்த சாட்சியம் இது போதுமானது இல்லையே, இந்த சாட்சியத்தை நம்ப முடியாது, இந்த சாட்சியம் இப்படி இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு அது இன்னும் பலமான காரணங்கள் சொல்லி அதை நிரூபிக்க வேண்டியது இருக்குது. நான் அந்த தீர்ப்பு குமாரசாமி தீர்ப்பும் படித்தேன். குமாரசாமி தீர்ப்பு நிறைய விஷயத்தில் இட்ஸ் நாட் டைரக்ட்லி டு த பாயிண்ட். அது குன்ஹா எழுதின விஷயம் அவர் எந்த வழியில் வந்துட்டு அதை சொல்கிறாரோ அதுக்கு மாறுபட்ட வழியில் அதை ஒத்துக்க முடியாத மாதிரி இருக்குது. ஏன்னா அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது எப்படின்னு சொன்னால், சுப்ரீம் கோர்ட்டில் இது செகண்ட் அப்பீலில் போகுது. பிரைமா ஃபேஸி அப்பரண்ட் அந்த ஃபேஸ் ஆஃப் த ரெக்கார்டில் ஏதாவது ரொம்ப அபத்தம் இருந்தால் ஒழிய, கீழமை நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு ரொம்ப அபத்தமாக இருந்தால் ஒழிய ஹைகோர்ட்டினுடைய தீர்ப்பு அப்படியே தீர்ப்பை எஸ் சரின்னு தான் சொல்ல முடியும். ஹைகோர்ட் தீர்ப்பு தப்பு, கீழமை நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு சரி அப்படின்னு சொன்னால் அப்பரண்ட் எரர் அந்த ஃபேஸ் ஆஃப் த ரெக்கார்டு இது ஹைகோர்ட் ஜட்ஜினுடைய ஃபைண்டிங்கில் தான் தப்பாக இருக்குது. ஸோ ரெண்டாவது, இது ரெண்டு பேரும் ஒரு ஜட்ஜு தான் கீழமை நீதிமன்றத்திலும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் செஷன் ஜட்ஜி பார்க்குறார், ஒரு ஸ்பெஷல் கோர்ட்டு. ஹைகோர்ட்டில் ஒரு நீதிபதி தான் பார்க்குறார். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது 2 நீதிபதிகள், ஏற்கனவே அவங்க ஹைகோர்ட்டில் பல வருடங்கள் 10 வருஷத்துக்கு மேலே சர்வீஸ் போட்டவங்க, அனுபவம் உள்ளவங்க. சுப்ரீம் கோர்ட்டில் 2 நீதிபதிகள் இருக்காங்க. இந்த 2 நீதிபதிகள் கூட வழக்க வாதாடனவங்க சாமானியர்களான வக்கீலும் கிடையாது, எங்களை மாதிரி ஆளுங்களை எல்லாம் நிறைய சம்பளம் வாங்கிக்கிட்டு நிறைய படித்தவங்க, நிறைய எல்லாம் பீப்புள் அந்த சொல்ல. ஸோ வாத பிரதிவாதங்களை ரொம்ப தெளிவாக கேட்டுட்டு அதுக்கு பிறகு இந்த முடிவுக்கு வராங்க. முடிவுக்கு வரும்போது இதை மாதிரி ஒரு கொடுமையான கேஸே பார்க்க முடியாது, இது சமூகத்தினுடைய அது கேன்சரஸ் வியாதி மாதிரி சமூகத்தில் தாக்குற ஒரு கடுமையான வியாதி, இதை கண்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையாக அந்த ஜட்ஜி எழுதியிருக்காரு. அது அந்த கடுமையாக கண்டம் பண்ணுறதை வேற ஒரு ஷெடியூலே ஒரு அனெக்ஷரே போட்டு எழுதுறாரு, 10 பக்கத்து தனியாக எழுதுறாரு. ஆமாம், இது கிளீவேஜ் ஆஃப் ஜுடிஷியல் ஒப்பீனியன் இஸ் பாசிபிள். அவர் மேம்போக்கா குமாரசாமியினுடைய ஜட்ஜ்மெண்ட் அப்பீல் மேம்போக்கா இருக்கு. நான் அதை படித்து அதனால் நான் தெளிவாக ஆதாரமாக சொல்ல முடியும். குன்னாவுடைய ஜட்ஜ்மெண்ட் இஸ் வெரி டைரக்ட்லி டு தி பாயிண்ட் அண்ட் அனலைட்டிக்கல் அப்ரோச்சாக போகிறாரு. அதை அசைல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. இப்போ இவங்க இன்னொருத்தர் சொல்லும்போது ஜெயலலிதா சசிகலா குற்றவாளி தீர்ப்பு அதுன்னு சொல்லும்போது நான் எனக்கு ஒன்று சொல்ல தோணுது, அகால மரணம் அடைந்தவர்கள் எல்லாம் ஆண்டவர்கள் ஆகிட முடியாது. ஜஸ்ட் பிகாஸ் ஜெயலலிதா காலம் ஆயிட்டாங்கன்றதாக அந்த அம்மா ஆண்டவன் ஆகிட முடியாது, காமாட்சி ஆகிட முடியாது. இல்ல அந்த மாதிரி யாரும் சொல்லல. அவங்க வந்து அவங்களுடைய இந்த கட்சிக்காரங்க, உங்களுக்கு வந்து அப்படி தெரியும், அந்த கட்சிக்காரங்க அவங்க வந்து அதை பார்க்கறாங்க. இன்பாரி டெலிக்டோ அந்த அம்மாவுக்கு தான் குற்றவாளி, பிரைம் குற்றவாளி அந்த அம்மா தான், பிரைமரி அக்யூஸ்ட் ஷீ. இவங்களெல்லாம் எதில் வராங்க அப்படின்னு சொன்னா கான்ஸ்பிரசில, அதாவது ஜாயிண்ட் லைபிலிட்டியில் வராங்க. நான் ஒரு குற்றத்தை செய்கிறேன், நான் யோசனை பண்ணி நான் என்னுடைய எல்லா புலனையும் யோசனை பண்ணி நான் ஒரு குற்றத்தை செய்யறதுக்கு இவங்கெல்லாம் உடனடியா வராங்க அப்படின்னு சொன்னா இந்த குற்றத்தினுடைய தன்மை தெரியும் அவங்களுக்கு. அதனால தான் அப்படி மற்றவங்களுக்கு அதை பாதிக்குது. நான் திரு விஜயன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிற விஷயம், இதுல வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கக்கூடிய 3 பேருக்கு சட்ட ரீதியான நிவாரணம் பெறுவதற்கான வழிகள், வாய்ப்புகள், கதவுகள் இன்னமும் ஏதேனும் திறந்திருக்கிறதா, அல்லது இது வந்து ஓபன் ஷட் கேஸா? உங்களுக்கு நினைவில் இருக்குமானால் திரு லாலு பிரசாத் எப்படி இயங்க முடியுது, திரு சௌதாலா எப்படி இயங்க முடியுது, அவர்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்பு கிடைச்சது? இந்த கேஸை அந்த கேஸை ஒப்பிட முடியுமா? இந்த வழக்கு மட்டும் பேசிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா இதில் மறுபடியும் ஒரு ரிவ்யூ மேல்முறையீடு சீராய்வு மனு அப்படிங்கிறது பாசிபிள் கிடையாது. 2 காரணத்துக்காக பாசிபிள் கிடையாது. சீராய்வு மனுவை வந்து கேட்கக்கூடிய நீதிபதி யாருன்னா, இந்த தீர்ப்பை எந்த நீதிபதி வழங்கினாரோ அவர் தான் கேட்க போகிறாரு. இதில் வந்து ஒரு சீராய்வு மனு போடணும் அப்படின்னாக்க அதில் சம்திங் விச் இஸ் ஸோ ஷாக்கிங் த கான்ஷியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் தான் சீராய்வு மனுவெல்லாம் வந்து பார்ப்பாங்க. அந்த உயர் நீதிமன்றத்தில் ஒரு குளறுபடி வந்த மாதிரி, இஃப் ஐ அம் நாட் ராங், அதே தான். உச்ச நீதிமன்றத்தில் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா மற்ற லோயர் கோர்ட்டில் இருக்க மாதிரி டைரெக்டாக அவங்களுக்கு வந்து ரிவ்யூ பெட்டிஷன் வந்து கோர்ட்டுக்கு வராது. முதல்ல இதை சர்க்குலேட் பண்ணுவாங்க இந்த 2 ஜட்ஜுக்கும். இதில் ஏதாவது விசாரிக்கக்கூடிய தன்மை இருக்குது, நோட்டீஸ் இஷ்யூ பண்ணாதான் ஹியரிங்கிற இஷ்யூவே வரும். அதே மாதிரி கியூரேட்டிவ் பெட்டிஷன் இந்த வழக்கை பொறுத்தவரை எதுவும் வரத்துக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த வழக்கில்
ராமலிங்கம் சொன்ன மாதிரி கீழ்மை நீதிமன்றத்தில் எப்படி சரியாக ஒரு வழக்கை அணுகணுமோ அது போல் அணுகி ஒரு தீர்ப்பை கொடுக்கும் பொழுது இதில் புதுசாக எழக்கூடிய சட்ட மீறல்கள் எதுவுமே இல்லாதனால இதில் வந்து நேரடியாக ஒரு கியூரேட்டிவ் ரிட் பெட்டிஷனுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதனால இது வந்து அவங்களுடைய ஆசையா இருந்தா போடலாம். எல்லாமே கியூரேட்டிவும் ரிவ்யூவும் ரெண்டுமே அதே சேம் பெஞ்சிட்டு தான் போகணுமா? இல்லை, கியூரேட்டிவ் ரிவ்யூ ரெண்டுமே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் வந்து ஒரே பெஞ்சிட்டு தான் கொண்டு வராங்க. பட் சம்டைம்ஸ் கியூரேட்டிவ் பெட்டிஷனை வந்து வேற ஒரு கோர்ட்டில் கூட போடுறாங்க. இது இல்லாமல் இது வந்து இப்போ 2 நீதிபதிகள் அடங்கிய பெஞ்சு, ஒரு 3 நீதிபதிகள் அடங்கிய பெஞ்சிலையும் போடுவாங்க. ஆனால் கியூரேட்டிவ் ரிட் பெட்டிஷன் போடுறதுக்கு முன்னாடி சில ப்ரொசீஜரல் ரிக்குவயர்மெண்ட்லாம் இருக்குது. அந்த ரிக்குவயர்மெண்ட்டெல்லாம் இந்த வழக்கில் வந்து எடுத்துக்க முடியாது. நீங்கள் இப்போ வந்து போபால் வழக்கில் பார்த்தீங்கன்னாக்கா, கேஸ் லீக் வழக்கில் கியூரேட்டிவ் ரிட் பெட்டிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுக்கு காரணம் அதில் கிடைக்கக்கூடிய நிவாரணங்கள் வந்து ஒரிஜினலாக கொடுக்கும்போது தவறவிடப்பட்ட நிவாரணங்கள் இருக்குது. இதில் வந்து அந்த மாதிரி தவறவிடப்பட்ட விஷயங்கள் எதுவும் இல்லாதனால இதில் இப்பொழுதைக்கு இருக்கிற நிலைமையில் ரிவ்யூ பெட்டிஷன்லேயும் வெற்றிக்கான வாய்ப்பில்லை, கியூரேட்டிவ் ரிட் பெட்டிஷனும் அனுமதிக்கப்படாது. ஒரு தற்காலிக ஒரு நிவாரணமா அவங்களுக்கு வந்து பெயில் கிடைப்பதற்கான வாய்ப்பு வந்து சரணடைவதற்கு முன்னாலே பெயில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏதேனும் வாய்ப்பு இருக்குதா? 99.9% அவங்களுக்கு பெயிலே கொடுக்க மாட்டாங்க. இப்போ வந்து கன்விக்ஷன் கம்ப்ளீட் ஆன பிறகு புதுசாக ஒரு பெயில் கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு அஃபென்ஸ் கன்விக்ஷனில் ப்ராசிக்யூஷனில் இருக்கும்போது பெயில் உண்டு. ஃபஸ்ட்டு கன்விக்ட் ஆகி ஃபஸ்ட் அப்பீல் போகும்போது பெயில் உண்டு. ஆனால் 2வது அப்பீலில் கன்விக்ஷன் கம்ப்ளீட் ஆன பிறகு பெயில்ங்கிற ஒரு வார்த்தைக்கே அர்த்தம் இல்லை. அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னாக்கா எந்த ஒரு கன்விக்ஷனுமே ஃபைனலாக இருக்காது. இல்ல அதெல்லாம் எனக்கு ஒரு நினைவு சரியா இருந்தால் ஒப்பிடலாமா தெரியல. திரு ராமலிங்கம் கூட தெரிஞ்ச நினைவுல இருந்தா சொல்லலாம். திரு சௌதாலா அவர்கள் கூட பெயில இருந்தாங்க. அதுக்கு பிறகு அவர் வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காருன்னு சொல்லிட்டு தான் உச்சநீதிமன்றம் கண்டிச்சு கொடுத்தாங்க. எனக்கு அந்த வழக்கு எனக்கு சரியா இதோட பொருத்தி பார்க்க முடியுமான்னு என்னால் முழுமையாக நினைவுபடுத்தி பார்க்க முடியல. இல்லை, இப்போ சௌதாலா வழக்கில் வந்து கன்விக்ஷன் அட் ஃபைனல் ஸ்டேஜ் இருக்கு பார்த்தீங்களா, சுப்ரீம் கோர்ட்டில் இருந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட்டில் கன்ஃபார்ம் ஆகி பண்ணல. உயர்நீதிமன்றத்தில் இருந்ததோ? ஆனால் உயர்நீதிமன்றத்தில் இருந்துட்டு இதுக்கு முன்னாடி 8(4) ஒரு செக்ஷன் இருந்தது. அது இப்போ ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிட்டாங்க. அதாவது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டில் 90 நாளுக்குள்ள ஒருத்தர் வந்து மேல்முறையீடு பண்ணிட்டா அந்த டிஸ்குவாலிஃபிகேஷனை 90 நாளைக்கு தள்ளி வைக்கணும். அதுக்கப்புறம் அவங்க அந்த வழக்கு முடிகிற வரைக்கும் டிஸ்குவாலிஃபிகேஷன் இருக்காதுன்னு சொன்ன பொழுது இருந்த தீர்ப்புகளினுடைய தன்மை வேற. இப்போ இருக்கிற இந்த சமீபத்தில் இந்த 8(4) அப்படிங்கிறத ஸ்ட்ரைக் டவுன் ஆன பிறகு நாம் பார்க்க வேண்டிய பார்வை வேற. அதனால் சுப்ரீம் கோர்ட்டில் கன்விக்ட் ஆன பிறகு யாருக்கும் பெயில் கொடுத்ததா எனக்கு தெரிஞ்ச ஞாபகம். ஓகே, வழக்கறிஞர்கள் மூத்த வழக்கறிஞர்கள் சொல்வது போல இதில் வந்து உடனடியாக ஒரு நிவாரணம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அந்த இடத்துல இல்லை. அப்படிங்கும்போது சிறையில் இருந்தபடியே அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் தொடரப்போகிறாரா சசிகலா? ஆட்சிக்கான ஒரு மாற்று ஏற்பாடை செய்திருக்கிறார். திரு எடப்பாடி பழனிசாமியிடம் கொடுத்திருக்கிறார் அந்த தலைமை பதவியை. கட்சியில் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் செய்ய போகிறார்? கட்சியை எந்த அளவுக்கு முழுமையான தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்க முடியும்? இப்போது இருக்கக்கூடிய இந்த ஆட்சி மாற்றத்துக்கான தலைமை மாற்றத்துக்கான அந்த வாய்ப்பு திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அமைச்சரவையை பதவியேற்பதற்கு ஆளுநர் அவர்கள் அழைப்பாரா? அவர் முன் இருக்கக்கூடிய சவால் என்ன? தொடரப்போவது திரு பன்னீர்செல்வம் ஆட்சியா, மலரப்போவது திரு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியா? திரு அன்வர் ராஜா பாராளுமன்ற உறுப்பினர் அதிமுகவில் அவங்களுடைய பொதுச்செயலாளர் பக்கம் இருக்கக்கூடியவர் கேட்க விரும்புகிற விஷயம், பொதுச்செயலாளர் வந்து இப்போ கட்சியில் அப்படியே தொடர்றாங்க. அவர் தலைமையில் தான் கூட்டம் நடந்தது. உடனடியாக அடுத்த சட்டமன்ற குழு தலைவரை தேர்ந்தெடுத்தாங்க. இப்போ வழக்கறிஞர்கள் மூத்த வழக்கறிஞர்லாம் சொல்கிறத நம்ம கேட்டிருப்போம். நீதிமன்றத்துடைய அந்த கடும் பார்வையிலிருந்து இப்போதைக்கு எந்த உடனடியான தீர்வும் கிடைக்காது அப்படிங்கிற நிலைமையில் கட்சியை அடுத்த கட்டமாக கொண்டு போகிறதுக்கு ஆட்சிக்கு தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சவாலை எதிர்கொள்றதுக்கு அதுக்கு ஏதாவது மாற்று வழி, பொதுச்செயலாளர் மாதிரியான விஷயங்கள் ஏதாவது மாற்று வழி பண்ண போகிறாங்களா? இல்லாட்டி அங்கே எங்கிருந்தாலும் அங்கிருந்தபடியே தொடரலான்னு பிளானில் இருக்கிறாங்களா? இல்லை, இது வந்து எங்களை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சின்னமாக தான் முடிவு பண்ணணும். நீங்கள் கேட்குற கேள்விக்கு பொதுவாக நான் ஒரு விஷயத்தை அந்த வழக்கு சம்பந்தமாக வந்து வழக்கறிஞர்கள் வந்து சட்டத்தை சொன்னாங்க. விஜயன் சார் வந்து அவர் சட்டத்தை சொன்னார். மேல்முறையீடு நம்ம சீராய்வு மனு போட முடியாது, மேல்முறையீடு பண்ண முடியாது அப்படிங்கிற சிக்கல்லாம் சொன்னார்.
நான் பேசிக்கா வந்து மேல்முறையீடும் சீராய்வும் பண்ண முடியும், அதுல தீர்வு கிடைக்காது. சரி, right. பிணையில தான் வந்து வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாரு. சரி, இப்ப நான் என்னுடைய இது என்னன்னா அபிப்பிராயம் என்னன்னா வந்து இந்த வழக்கே வந்து முழுக்க முழுக்க வந்து ஊழல் வழக்குங்கிறத விட இது பொலிட்டிக்கலா கொண்டு போன வழக்கு தான். இந்த வழக்கு வந்து அம்மா மீது போடப்பட்ட அந்த வழக்கு வந்து ப்ளீஸ் என்ன கொஞ்சம் சொல்லுங்க. 12 வழக்குல எப்படி விடுதலை கிடைச்சது? இல்ல நான் சொல்றது கேளுங்க, கொஞ்சம் கேளுங்க. இது வந்து தமிழ்நாட்டில் நடந்தா நீதி கிடைக்காதா? தமிழ்நாட்டில் நீதிபதிகள் சொன்னால் அது நீதி கிடைக்காதா? அன்பழகன் தான் சொல்லி இந்த வழக்கை வந்து தமிழ்நாட்டில் விசாரித்தால் நீதி கிடைக்காது, எனவே வேறு மாநிலத்துக்கு மாற்ற வேண்டும்னா ஒரு சுப்ரீம் கோர்ட்ல போட்டு ஆர்டர் வாங்கி வேறு மாநிலத்துக்கு போனாங்க. அதிமுக ஆட்சி நடந்துட்டு இருந்துச்சு. இல்ல நான் சொல்றேன், அம்மா வந்து விடுதலை வாங்கின பல வழக்குகள்ல வந்து திமுக ஆட்சி நடந்துகிட்டு இருக்கும் போது விடுதலை வாங்கினாங்க. பல வழக்குகள் திமுக ஆட்சி நடந்துகிட்டு இருக்கும் போது விடுதலை செய்யப்பட்டார்கள். நான் சொல்லுவது சொல்லுங்க, அன்பழகன் இதில் தலையிட்டு அன்பழகன் அது உள்ளே வந்து இந்த வழக்கை வந்து வேறு மாநிலத்துக்கு மாற்றுகிறார். சரி, பரவாயில்லை. ஒரு முதலமைச்சர் என்பதால் வேறு மாநிலத்துக்கு போகிறது. ஒரு ஃபேமஸான வாக்கியம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிச்சயமா, வழக்கறிஞர்கள் இன்னும் பெட்டரா சொல்லக்கூடும். நீதி வழங்கப்படுகிறது என்பது எவ்வளவு முக்கியமோ அந்த அளவு முக்கியம் நீதிதான் வழங்கப்படுகிறது என்பதை மக்களுக்கு வந்து சென்று சேர்ப்பது. அப்ப தமிழ்நாட்டில் வழக்கு இருந்து ஒருவேளை இந்த வழக்குல விடுதலையானா அவங்க ரூலிங் பா, அவங்க கவர்மெண்ட் பா, அவங்க பார்ட்டி பா, அவங்க எல்லாம் பண்ணிப்பாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சாமானிய நினைத்து விடக்கூடாது. அப்படிங்கிறனால சம்பந்தமே இல்லாத கர்நாடகாவில் கொண்டு போய் வேறு வழக்கறிஞர், வேறு நீதிபதி, வேறு விஷயம் சொல்லி போகும்போது ஒரு டிரான்ஸ்பரண்டா சம்பந்தமே இல்லாத கர்நாடகான்னு சொல்ல முடியாது. கர்நாடகாவில் நடத்துகிற ஆட்சியில் இருக்கிறவங்க எங்களுக்கு எதிராக இருக்கிறாங்கல்ல. கர்நாடகாவில் ஆட்சி சம்பந்தப்பட்ட விஷயமே கிடையாது. பொலிட்டிக்கலா அதை மாத்திட்டு இல்ல. நீங்க நான் என்ன சொல்றேன்னா இது பொலிட்டிக்கலா மாத்திட்டீங்க. நான் கேட்கிறேன், ஒரு பிரதமர் மேல ஒரு வழக்கு வருதுன்னா பாகிஸ்தான்ல கொண்டு போய் வாதாடுவீங்களா? சைனாவை கொண்டு போய் அந்த வழக்க ஒரு பிரதமர் மேல ஒரு வழக்கு ரூல் வச்சுக்கோங்க, மத்திய அமைச்சர் மேல ஒரு வழக்கு ரூல் வச்சுக்கோங்க. அந்த வழக்க வேறு மாநிலத்துக்கு கொண்டு வேறு நாட்டுக்கு கொண்டு போக முடியுமா? முடியாது. அது சுப்பிரமணிய சாமி ஒரு கட்சியை சேர்ந்தவர், அவர் ஜனதா கட்சியை சேர்ந்தவர், இப்போது பாரதிய ஜனதாவில் இருக்கிறார், அவர் தான் வழக்கை தொடுக்கிறார், அது அரசியலாக்கப்படுகிறது. ஆக மொத்தத்தில் அரசியல்வாதிகள் எல்லாம் சேர்ந்து இந்த வழக்கில் ஒரு தீர்ப்பை தந்து விட்டார்கள். என்னை கேட்டால் நாங்கள் ஏமாந்து விட்டோம். இதுதான், இது அரசியல் சம்பந்தப்பட்ட வழக்கே தவிர இது ஊழல் வழக்கு என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். நாங்கள் இதில் ஏமாற்றப்பட்டு விட்டோம், அவ்வளவுதான். ஒரு வழக்கு கர்நாடக மாநிலத்துக்கு போறவை தடுத்து நிறுத்தி தமிழ்நாட்டில் இந்த வழக்கை நடத்தி இருக்க வேண்டும். அதான் சரியாக இருந்திருக்கும். நீங்க நடத்தல, ஏன் நடத்தல? இல்லங்க, தமிழ்நாட்டில் நடத்தி இருக்கலாம். நான் சொல்றது வந்து இது கரப்ஷன் வழக்குங்கிறத விட இது அரசியல் வழக்கு தான் சார். அரசியல் ரீதியாக அம்மா அவர்களை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக எடுத்து செல்லப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காய் நகர்த்தப்பட்டு அதற்கு பிறகுதான் இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது. மிக மிக வருத்தமாக அவர்கள் இறந்ததற்கு பிறகு நீங்க சொன்னதே நான் மாத்தி கேட்கிறேன். கேளுங்க. தமிழ்நாட்டில் வந்து சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டு வழக்கு நடந்துச்சு. அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றத்தில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கு நடந்துச்சு. அப்ப தமிழ்நாடு அரசு, அதிமுக அரசு சில சமயம் தொடர்ந்துச்சு. ஆனால் விடுதலை பெறுவதற்கு எல்லா வழக்குலையுமே உச்சநீதிமன்றம் போனீங்களே, அது டெல்லி, அது தமிழ்நாடு கிடையாது. அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து வேற யாரோ, அங்க இருக்கவங்க எல்லாம் காங்கிரஸ் பாஜக இருப்பாங்க, அவங்க ஏதாவது தீர்ப்பு சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டு அப்போ நம்ம சொல்லலையே. நீங்க உச்சநீதிமன்றம் வேறு மாநிலத்தில் இல்ல நீங்க சொல்றது உச்சநீதிமன்றங்கிறது எல்லா மாநிலங்களுக்கும் பொதுவான ஒரு நீதிமன்றம். அது நீங்கள் வந்து கர்நாடகா என்பது இங்கேயும் ஹைகோர்ட் இருக்கு, கர்நாடகாவிலும் ஹைகோர்ட் இருக்கு, பக்கத்துல ஹைகோர்ட் இருக்கு. இந்த ஹைகோர்ட் வேணாம்னு சொல்லிட்டு ஏன் அந்த ஹைகோர்ட் போறீங்க? திரு தா கர்டினன் அவருடைய கொலை வழக்கு புதுச்சேரிக்கு ஆந்திராவுக்கு மாற்றப்பட்டது. திரு சங்கர்ராமனுடைய கொலை வழக்கு புதுச்சேரி நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டது. ஏன்? இதே பிரச்சனை தானே. லாலு பிரசாத் வழக்கு மாற்றப்பட்டது. நீங்க சொல்றது சரி சார், மாற்றப்பட்டது. நீதி பரிபாலனம் தான் நடக்கிறது என்பதை சாமானிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டாமா? அதுதான் நீங்க சொல்றது கரெக்ட் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் இந்த வழக்கு வேண்டுமென்றே மாற்றப்பட்டது. இந்த வழக்கு வேண்டுமென்றே மாற்றப்பட்டது. சுத்தி பாருங்க, அரசியல் தான் இருக்கு பாருங்க. இந்த வழக்கை சுத்தி பாருங்க சார். நீங்க கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் பாருங்க. இதுல அரசியல் தானே இருக்கு. பேராசிரியர் அன்பழகன் இருக்கிறாரு, அவர் சுப்பிரமணிய சாமி இருக்கிறாரு. சார், இந்த நாட்டில் பல நல்ல விஷயங்கள் அரசியல்வாதிகளா தான் நடந்திருக்கு, பல நல்ல விஷயங்கள் அல்லாதவையும் அரசியல்வாதி தான் நடந்திருக்கு. சோ அரசியல்வாதிகள் செஞ்சாலே அது கெட்ட விஷயம் முடிவு பண்ண முடியுமா? ஒரு இனம் புரியாத வெறுப்பு சாரு ராமலிங்க சார் வந்து ஒரு இனம் புரியாத வெறுப்பு எங்க அம்மா மேலே வச்சிருக்கிறாரு. இப்ப அவர் பேசுறதுல எனக்கு புரியுது. அவங்க வந்து மக்களுக்காக சேவை செஞ்சிருக்காங்க. இந்த நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் அவங்க கையெடுத்து கும்பிடுறாங்க, வணங்குறாங்க. தங்களை காப்பாற்ற வந்த தெய்வம், தங்களை காப்பாற்ற வந்த ஏழைகள் எல்லாம் நினைக்கிறார்கள். இல்லங்க, அதாவது அம்மாவுடைய சக்தி அவர் அப்படி நினைக்கிறார்கள். அது வந்து சில பேருக்கு வயிற்றுச்சலா இருக்கு. நாங்க என்ன பண்றது? அது வந்து விவாதத்துக்கு போனோம்னா நம்ம வேற மாதிரி போறான்னு சொல்ல வரேன். உங்களுடைய பார்வை, நீங்க அதிமுக பாராளுமன்ற
சட்டமன்ற உறுப்பினர் உங்களுடைய கட்சியுடைய தலைவியாக வந்து அடுத்த கட்டத்துக்கு அதிமுக கொண்டு சொன்னா உங்களுக்கு அந்த மாதிரி தெய்வமா தெரியலாம் வரல, அவருக்கு தெரியலன்னு சொன்னா தப்பு கிடையாது. எனக்கு தெய்வமா தெரியுதுன்னா உனக்கும் தெய்வமா தான் தெரியும். அந்த மாதிரி நாங்க சொல்ல அவங்க கிரிட்டிசைஸ் பண்ண கூடாதுல்ல. நான் கிரிட்டிசைஸ் பண்ண கூடாதுன்னு நான் சட்டத்துல சொல்ல முடியுமா? நான் ராமலிங்கோட கேட்க விரும்புறேன். அதை பேசணும்னா நம்மளும் பேசலாம். இல்ல அதுக்காக நான் அதுல வெளியில திரு ராமலிங்கோட நான் கேட்க விரும்புற விஷயம், இந்த ஒரு சந்தேகமே கூட திரு அன்வர் ராஜா சொன்னது ஒரு மாற்றி பார்த்தோமானால், நீதி வழங்கப்படுகிறது அப்படிங்கிற தெரியனுக்காகவே ஊழல் வழக்குகள் விவிஐபிகள் அப்படிங்கும் போது நீதிமன்றங்கள் எக்ஸ்ட்ரா அக்ரஷன் காட்டி இப்ப இந்த வழக்குல ஒரு தீர்ப்பு நம்ம ஓங்கி கொடுத்துட்டோம்னா அது வந்து ஒரு 150 வழக்குகளுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கும், ஊழல் பண்றதுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும், அதனால இங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போய் அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முயற்சியா இருக்கும் நீதி வழங்கப்படுகிறது என்பதை காட்டுவதற்காக. அப்படி எதுவும் நடக்கிறதா எனக்கு தெரியல. நானும் 40 வருஷமா நான் வக்கீல் தொழிலில் இருக்கிறேன், படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதாவது தேவைப்படும் நேரத்தில் தேவைப்படுற கருத்தை சொல்கிறாங்க. இது ஏன் இப்போ திரு அன்வர் ராஜா சொல்கிறாரு இங்கேருந்து கர்நாடகாவுக்கு மாற்றினாங்க அரசியல்றாங்க. ஏன் கர்நாடகாவுக்கு இந்த வழக்கு ஸ்பெஷல் கோர்ட்டிலிருந்து மாற்றப்பட்டது? அந்த வழக்கை நடத்தினோரே உங்களுடைய கட்சியை சேர்ந்த வக்கீல் தான் நடத்தினார். ட்ரையல் ஆவது 40 சாட்சிகளை விசாரிக்கிறாங்க. அரசு சாட்சி ரெக்கார்ட்ல இருக்கு. அந்த ரெக்கார்ட் ஸ்டேட்மெண்ட்ல கூண்டுல ஏறி போயிட்டு எனக்கு ஒன்றும் தெரியாதுன்றாரு. ஒரு சப் ரிஜிஸ்ட்ரார் வராரு, இந்த ப்ராப்பர்ட்டி ரெக்கார்டை பார்த்தீங்களா, இந்த சொத்து மதிப்பு என்னன்றாரு, எனக்கு ஒன்றும் தெரியாதுன்றாரு. எல்லா சாட்சிகளுமே பிறர் சாட்சியா மாறுது. நீதிக்கு அதாவது கண் முன்னாடியே நீதி அதாவது சொல்லுங்க, அவ்வளவு புச்சரி, அவ்வளவு கேவலமான ஒரு ட்ரையல் நடத்துறீங்க. இது யாரு உடனே கருணாநிதியா பார்த்துட்டு கர்நாடகாவுக்கு மாத்திட்டாரு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு இது அப்பீல் போறாரு. இந்த சூழ்நிலையில் இந்த ட்ரையல் இந்த கோர்ட்ல நடக்கிற வழக்கு கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு சொன்ன மாதிரி நடக்கல, இது வேற விதமா இருக்கு, நீதி கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு மனு போடுறாரு அன்பழகன். அந்த மனுவுக்கு எதிர்ப்பு நீங்களும் விசாரிச்சீங்களா? ஜெயலலிதா தரப்பு சாட்சியிலையும் பவர்ஃபுல்லான அட்வொகேட்டுங்க அப்பியர் ஆயிட்டு தானே அது இல்ல மாற்றக்கூடாதுன்னு சொன்னீங்க. அதையும் கேட்ட பிறகுதானே அது இருதரப்பு வாதங்களையும் கேட்கப்பட்டது அப்படிங்கிற திரு விஜயன் அவர்கள்ட்ட நான் கேட்க விரும்புற விஷயம், ஊழலுக்கு எதிராக இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்புலாம் திரு ராமலிங்கம் அவர்களும் குறிப்பிட்டார், நீங்களும் குறிப்பிட்டீங்க, இதெல்லாம் வந்து வராதான நாடு முழுக்க இயங்கிட்டு இருந்த ஒரு விஷயம் சொல்லி சொன்னா, நான் கேட்கிறேன் ஒரு உதாரணத்துக்காக 1991-96 இந்த வழக்கு பதியப்படுகிறது. அந்த பீரியட் நடந்த முறைகேடாக சொல்லப்பட்டது. 96 இன்னைக்கு 2017 பிப்ரவரி மாசம் வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த ஒரு முறைகேடும் ஊழலும் வழக்கத்துக்கு மாறான விஷயம் நடக்கலன்னு சொல்ல போறோமா? இந்தியாவில் வேற எங்கேயுமே நடக்கலன்னு சொல்ல போறோமா? சோ வந்து யார் மாட்டிக்கொண்டாரோ அவர் குற்றவாளி, யார் மாட்டிக்கொள்ளவில்லை. இதே அதிமுக ஆட்சியிலேயே வந்து 2001 ஒரு ஆட்சி நடக்குது, 2011 ஒரு ஆட்சி நடக்குது, 2016 ஒரு ஆட்சி நடக்குது, திமுக 96 2006 ஆட்சி நடக்குது. சோ தமிழ்நாட்டில் எந்த முறைகேடுமே இல்லை அப்படின்னு சொல்ல போறோமா? இல்லை, இதில் வந்து 2 விஷயம் நாம் தெரிஞ்சுக்கணும். முறைகேடுகள் வந்து எந்த ஆட்சி இருந்தாலும் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதல்ல பிரச்சனை. ஏதாவது ஒரு வழக்கு இதுக்கு போகும்போது, நீதிமன்றத்துக்கு போகும்போது மற்றவங்கெல்லாம் இருக்காங்களே, அதெல்லாம் இல்லாத போது இது எப்படி இருந்துச்சு? நாயகனில் ஒரு வசனம் சொல்லுவாங்கல்ல, எல்லாரையும் திருந்த சொல்லுங்கள் நான் அப்புறம் திருந்துறேன்னு. அது வந்து ஒரு தியரிட்டிக்கலாக வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கிறது தப்பு இல்லை. இப்போ நான் அப்படியே அதை திருப்பி போடுறேன். இப்போ வந்து கூவாத்தூரில் வந்து ஒரு 125 எம்எல்ஏ இருந்தாங்க. அந்த 125 எம்எல்ஏக்கு அந்த இடத்துக்கு ஒரு நாளைக்கு தங்குற வாடகை 7000, மீதி அவங்க இத்தியாதி சாப்பிட்டது கிஃப்ட்டது சந்தோஷமாக இருந்ததுக்கு ஒரு 15,000 ரூபா 20,000 ரூபா ஒரு நாளைக்கு செலவு. 7 நாளைக்கு 7 × 20 1,40,000 ரூபா ஒரு எம்எல்ஏ செலவழிச்சிருக்காருன்னா அவர் சொந்த காசில் செலவழிச்சிருக்காரா? அப்படி இருந்தாக்க இந்த மாதிரி ஒரு எம்எல்ஏ மக்கள் பிரதிநிதியாக இருக்கிறவங்க, ஒரு பொது இடத்துல போய் பப்ளிக் சர்வெண்ட்டாக இருக்கிறவங்க, யார் பணம் கொடுத்தாங்கன்னு தெரியாமல் அந்த பணத்தில் இருந்து சந்தோஷமாக இருக்கிறது இன்கம் டேக்ஸ் கண்ணுக்கு தெரியாதா? லஞ்ச ஊழல் ஒழிப்பு துறைக்கு தெரியாதா? பிரச்சனை. திரு விஜயன், ஏன் நீங்க வந்து சட்டமன்ற செலவழிக்கிறாங்க அப்படிங்கிற முடிவுக்கு வரணும்? ஏன் இது அதிமுகங்கிற கட்சி செய்யக்கூடாது? இல்ல, கட்சி செய்ய முடியாது. எதுக்கு சொல்ல வரேன்னா, தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் செலவு பண்ணலாங்கிறது இல்ல. இல்ல இல்ல, ஊழல்ல என்ன நான் சொல்லிடுறேன். இல்ல, அதிமுக யார் செலவு பண்றாங்கிறது இல்ல முக்கியம், யார் வாங்கிக்கிறா அனுபவிக்கிறாங்கிறது தான் முக்கியம். அனுபவிக்கிறவர் வந்து ஒரு பப்ளிக் சர்வெண்டா இருந்தா, நான் வந்து இப்போ ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் ஒரு ஆஃபீஸரா இருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் இங்கேருந்து டெல்லி போகிறதுக்கு எனக்கு ஒரு ஃப்ளைட்டும் எனக்கு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்லையோ 7 ஸ்டார் ஹோட்டல்லையோ தங்க வச்சு பண்ணால் நான் எங்கே செலவு பண்ண வேற யாரோ செலவு பண்ணாங்கிறது அல்ல முக்கியம். கட்சி சொன்னால் கூட, அதிமுக கட்சி செலவு பண்ணால் கூட ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டுங்கிறது தான். இப்போ எம்எல்ஏனா ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டு,
அவர் கட்சி பணத்தெல்லாம் வாங்கி செலவெல்லாம் அப்படி பண்றதுக்கான அவருக்கு அதிகாரமே இல்ல. சார் இங்க பாருங்க, உங்களுக்கு வந்து அந்த நுவான்சஸ் வந்து என்னோட ரொம்ப அதிகமா தெரியும். ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு புள்ளிலையும் கமாலையும் நீங்க நிக்க முடியும். எனக்கு அவ்வளவுக்கு ஞானம் கிடையாது. ஆனா உங்களுக்கு தெரியும், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள் அவர்கள் எல்லாருமே இந்த இடத்துல அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மட்டும்தான் இருக்கிறாங்களே தவிர ஒரு எஸ்பி வந்து 3 அமைச்சர்களை நிப்பாட்டக்கூடிய காட்சி நம்ம பார்த்தோம். சோ அந்த இடத்துல சட்டம் தான் தன்னுடைய கடமை செஞ்சிருக்கே தவிர அமைச்சர்களை நம்ம பார்த்திருப்போம். இதே அமைச்சர்கள் முந்தானத்து வந்திருந்தாங்க அப்படின்னா அந்த எஸ்பி நின்னு சல்யூட் போட்டு அனுப்பி இருந்திருப்பாங்க. ஆனா இப்போ வந்து எஸ்பி இல்லங்க, எல்லாரும் வெளியே கிளம்புங்க, நீங்க இடத்த காலி பண்ணுங்க, நல்லது இல்லைங்க சொல்லி அவங்க சொல்றாங்க. அமைச்சர் பெருமக்கள்லாம் வந்து அவங்கள்ட்ட விவாதம் பண்ணி எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க சொல்லிட்டு இருக்காங்க. சோ இங்க சட்டம் தன்னுடைய கடமை செஞ்சிட்டு இருக்குங்க நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது முக்கியமான விஷயம், இல்ல கடமையை முழுசா செய்யறது இல்ல அப்படிங்கிறது இல்ல. இவர்கள் எல்லாருமே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களாக அங்க இருந்து நாங்க எல்லாம் கவர்னரால எப்ப அழைக்கப்படுறோமோ அப்ப நாங்க போய் எங்களுடைய வாக்க கொடுக்கறக்கா நிக்கிறோம் சொல்லி சொல்லாம இதுல வந்து யார் அதை அனுபவிக்கிறாங்க? அதிமுக கட்சி, அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செலவழிக்கிறது. இல்ல அதுதான் நான் வந்து சொல்ல வந்தது என்ன அப்படின்னு யார் செலவழிக்கிறாங்கிறது அல்ல. ஒரு குற்றத்தினுடைய பின்னணி பார்க்கும்போது எல்லா லஞ்சம் வாங்குறவனுக்கும் லஞ்சம் கொடுக்குறவங்க வேறதான். யார் வாங்கிக்கிறா அந்த பெனிஃபிட்ங்கிறது தான் முக்கியம். இதை ஒரு பக்கம் வச்சுட்டா கூட நான் இன்னொரு என்ன சொல்றேன், 1000 பேர் தப்பு செய்யறான், ஒருத்தன் பேர் தான் மாற்றுறாங்கன்னா, ஒருத்தர் மாற்றுறாங்கன்னா அதுதான் நம்ம சிஸ்டத்தினுடைய வீக்னஸ். அதுக்காக 999 பேர் வந்து மாட்டல, இந்த ஒரே ஒருத்தரை மட்டும் நீங்க மாட்டினவங்களை தண்டிக்க கூடாது, அப்படி எல்லாரையும் மீதி உள்ள 999 பேர் மேல நடவடிக்கை எடுங்க, அப்புறம் என் மேல நடவடிக்கை எடுங்க செய்யுன்னு சொன்னா அது அருமையான ஐடியல் சிச்சுவேஷன். லோக்பால் இந்த அமைப்பு மேலேயே ஒரு பலவீனம் இருக்கு அப்படிங்கறத நீங்க சொல்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு சிறிய இடைவெளி இருக்க வேண்டியிருக்கு. இடைவெளிக்கு பிறகு நாம் அரசியல் ரீதியான விஷயங்களுக்கு நகர இருக்கிறோம். வந்து அதிமுக இருந்து திரு பன்னீர்செல்வம் தலைமையிலான அணி தற்போது 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 124 சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த பக்கம் அதிமுகவுடைய சசிகலா அவர்களுடைய தலைமை ஏற்றங்க இருக்கிறாங்க. இதுல பன்னீர்செல்வம் தலைமையிலான அணி வலுப்பெற போகிறதா? கூட ஒரு 7-8 எம்எல்ஏக்கள் சேர்த்துட்டாங்க அப்படின்னா திரு எடப்பாடி பழனிசாமி பெரும்பான்மை நிரூபிக்க முடியாமல் போயிடும். அப்ப தன்னாலேயும் வாய்ப்பு, தனக்கும் வாய்ப்பு கிடைக்காம சசிகலாவுக்கும் வாய்ப்பு கிடைக்காம ரெண்டும் இல்லாமல் போப்பதா, அல்லது திரு பன்னீர்செல்வம் தொடர்ந்து வலியுறுத்திக் கொண்டிருப்பது போல சட்டசபை கூட்டங்கள் என்னுடைய பலத்தை நிரூபிக்கிறேன் என்பது சொன்னதான் உண்மையா இருக்க போகிறதா? திரு ஆஸ்பயர் சுவாமிநாதன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிற விஷயம், இனிமேலாவது சமரசத்துக்கான ஒரு தேவை இருக்கிறது என்று நீங்கள் கருதுகிறீர்களா? இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆக போது. 7ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு 14ஆம் தேதி வரைக்கும் முடிஞ்சிருச்சு. அப்போ ஒரு வாரம் முழுமையாக முடிஞ்சிருக்குது. 10 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மேலே இல்லை. எவ்வளவு குறைச்சி பேசினாலும் 124 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்கள்ட்ட இருக்கிறாங்க. ஸோ திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அமைச்சரவை வந்து அமைகிறதுக்கு தடை எதுவும் இல்லை. அப்போ அவர்களுக்கு எப்படியாவது பார்த்தா நீங்கள் வந்து திரும்ப அதிமுக பொதுச்செயலாளரையும் தமிழக முதலமைச்சர் அந்த மாதிரி இந்த எம்ஜிஆரையும் தான் மாற்றி குறிப்பிட்டு இருக்கீங்க. 2 பேருமே ஒரே லெகசியை தான் ஃபாலோ பண்ணுறீங்க. அப்போ இந்த இடத்துல சமரசத்துக்கான வாய்ப்பு நினைக்கிறீங்களா? இல்லை திரும்பவும் நீங்கள் கூவத்தூரில் எல்லாரும் அடைக்கப்பட்டிருக்காங்க, சட்டமன்றம் கூட்டப்பட்டால் நாங்கள் எங்கள் பெரும்பான்மை இருப்போம், 118 பேர் எங்கள்கிட்ட வந்துருப்பாங்க சொல்ல போறீங்களா? அதுதான் உண்மை. முதல்ல அங்கே இருப்பவர்களை விடுவிக்க வேண்டும். தேர் ஆல் ஹெல்ட் கேப்டிவ். அவர்களை விடுவியுங்கள். அவரவருடைய தொகுதிக்கு போயிட்டு வரட்டும். மக்களுடைய மனநிலை என்ன என்பதை கண்டுகொண்டு வரட்டும். அதன் பிறகு உங்களுக்கு தெரியும், ஃப்ளோர் டெஸ்ட் நடந்தால் சைமல்டேனியஸ் ஃப்ளோர் டெஸ்ட், ரகசிய வாக்கெடுப்பு, அதுதான் எங்களுடைய கோரிக்கை. இப்போ 124 சட்டமன்ற உறுப்பினர் அங்கே இருக்கிறாங்க, 10 சட்டமன்ற உறுப்பினர் உங்கள்கிட்ட இருக்கிறாங்க. அதாவது இவ்வளவு கஷ்டமான நிலைமையில திரு பன்னீர்செல்வம் 124ன்ற கணக்கை நீங்க எப்படி சொல்றீங்க? மொத்தம் 134ங்கிறனால உங்கள்ட்ட 10 அங்க 124, இவ்வளவு சிம்பிள் கணக்கு. இல்ல இன்றைய தேதியில அங்கே இருப்பவர்கள் 119 - 4 115. இல்ல சார், உங்கள்ட்ட இருக்கிற 10 தவிர மிச்சம் வச்சுக்கோங்க. இல்ல அவங்க எங்க இருக்கிறாங்கன்றது தெரியாது. சார் அவங்க கேப்டிவாவே இருக்காங்க, சிறையிலேயே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அந்த விவாதத்துக்குள்ள நான் போல. உங்கள்ட்ட 10 மிச்சம் 124 இருக்கு. இது நாங்க முதல் நாள்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கிற விஷயம் என்னன்னா, அமைச்சர்கள் முதற்கொண்டு பல எம்எல்ஏக்கள் நம்முடன் தொடர்பில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனி டைம் தே ஆர் ப்ரிப்பேர்ட் டு கம். பட் அவர்களால் வெளியே வர முடியவில்லை. பெரும்பான்மை திருமதி தீபா அவர்கள் வந்து தமிழக முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பார் அப்படின்னு தகவல் வருகிறது. அதை சில நிமிடங்களை நம்ம உறுதிப்படுத்த முயற்சிப்போம். திருமதி தீபா அவர்கள் ஜெயலலிதாவுடைய அண்ணன் மகள் தீபா அவர்கள் தமிழக மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய நினைவுலத்தில் வந்து அதிமுகவுடைய பொருளாளராக இருந்த திரு பன்னீர்செல்வம் தமிழக முதலமைச்சர் தலைமையில் அவருடைய அணியில் இணையறக்கான வாய்ப்பு இருக்குன்னு தகவல் தெரிவிக்கணும். அதை நம்ம அடுத்தடுத்த காட்சியில் நம்ம நேரில் பார்க்கலாம். நான் திரு ஆஸ்பர் சுவாமிநாதன் கேட்க விரும்புகிற விஷயம் எனக்குன்னா, 10 எம்எல்ஏக்கள் உங்கள்கிட்ட இருக்காங்க, இவ்வளோ இக்கட்டான நிலைமையிலேயே உங்கள்கிட்ட வந்தாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு யார் பக்கம் போகும் தெரியாத நிலைமையில் அங்கே வந்து நிற்கிறாங்க. என்னதான் நடந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து இவங்க கூட தான் இருப்பேன்னு சசிகலா கூட இருக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் 20-30 எம்எல்ஏக்களுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒஸ்ட் கேஸ்லேயே நான் சொன்னா 20-30 எம்எல்ஏக்கள் அவங்க கூட நிலைச்சு நிற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட 90 எம்எல்ஏ உங்கள் பக்கம் வந்தா கூட
ஸோ 90 எம்எல்ஏக்களை வச்சுட்டு நீங்களும் ஆட்சி அமைக்க முடியாது, 20-30 எம்எல்ஏக்களை வச்சுட்டு அவங்களும் ஆட்சி அமைக்க முடியாது. கடைசியில் அதிமுக ஆட்சி இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு தான் கொண்டு போய் அப்படி ஒரு நிலைமை வருமானால் தலைமை என்ன முடிவு செய்கிறது என்பது தலைமையை தான் கேட்கணும். இப்போ நான் அதை கமெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு அதிகாரம் கிடையாது. அப்படி ஒரு நிலைமை வருமானால் கண்டிப்பாக அம்மாவின் ஆசைப்படி அடுத்த 4 ஆண்டுகள் அம்மாவின் ஆட்சி, அம்மாவின் வழியில் ஆட்சி நடத்தப்படும். அதுவும் அண்ணன் ஓபிஎஸ் தலைமையில் நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் பாப்புலர் ரிக்வெஸ்ட் ஃப்ரம் தி பப்ளிக். சார், மக்களுடைய மேண்டேட் அப்படிங்கிறது 5 வருஷத்துக்கு சார். 2 மாசத்துக்கு ஒருக்க நீங்க அதிமுக பொதுச்செயலாளரை இவங்க மாத்திட்டு டிசம்பர் 5 ஒன்று இடையில ஒன்று அப்புறம் சட்டமன்ற குழு தலைவர் மாத்தி தேர்ந்தெடுக்க முடியாது. அப்படி தேர்ந்தெடுக்க முடியாது. மக்களுடைய மேண்டேட் 2021 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இருக்கக்கூடிய உங்களுடைய 134 மற்றும் திராவிட முன்னேற்ற 98 எல்லாத்தையும் கூட்டணி சேர்த்து எல்லாருக்குமே 5 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. சோ நீங்க பப்ளிக் பூரா விரும்புறாங்கல்ல, சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது யார் பக்கம் இருக்கிறாங்க நடக்க போகிறது பொறுத்திருந்து பாருங்கள். நாங்க செவ்வாய்க்கிழமை நைட்ல இருந்து இதே விஷயம் தான் சொல்லிட்டு இருக்கோம். 7ஆம் தேதி நைட்ல இருந்து பொறுத்திருந்து பாருங்க. அதுக்கு முதல் அந்த எம்எல்ஏக்களை விடுவியுங்கள். அடுத்ததாக ஒரு ஃப்ரீ ஃப்ளோர் டெஸ்ட் வைங்க. இல்லங்க, ஃப்ரீ ஃப்ளோர் டெஸ்ட் வச்சாலுமே கூட நீங்க 118 கொண்டு வர முடியாது இல்லையா? இல்ல வருதா வரலையான்றத பாருங்க. நீங்க என்ன புரிஞ்சுங்க, இல்ல ஒரு சில எம்எல்ஏக்கள் மட்டும் மேடம் சசிகலா இருந்தபோது அவர்களுக்கு ஆதரவாக இருந்திருப்பார்கள். சசிகலா பக்கம் 10 பேர் கூட இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இப்ப அவங்க பக்கத்துல இன்னைக்கு 124 பேர் இருக்கிற மாதிரி உங்க பக்கத்துல 124 பேர் வந்தா தான் அவங்க பக்கம் 10 பேரோட பொறுத்திருந்து பாருங்கள். அதுக்கு தான் முதல்ல அவர்களை விடுவீங்கள், ஃப்ளோர் டெஸ்ட் நடத்துங்கள். நாங்கள் நம்பிக்கையாக இருக்கிறோம். திரு அன்வர் ராஜா, எது சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சட்டமன்றத்தில் உங்களுடைய பரிந்துரை செய்யப்பட்டிருக்க திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளோர் டெஸ்ட் போறதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லாட்டி இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவர் கொடுத்துட்டு திரு பன்னீர்செல்வம் தலைமையில இந்த ஃப்ளோர் டெஸ்ட் போடணும்னு நினைக்கிறீங்களா? சார், அரசியல் சட்டம் என்ன சொல்லுதுன்னா மெஜாரிட்டி எம்எல்ஏக்கள் 117 தான் அந்த மெஜாரிட்டி மேஜிக் நம்பர். இப்போ எங்கள்கிட்ட 124 எம்எல்ஏக்கள் கூடி சட்டமன்ற கட்சியினுடைய தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்களை தேர்வு செய்து விட்டார்கள். இப்போ கவர்னர் அவர்களிடம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 10 அமைச்சர்கள் நேரில் சென்று நான் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறேன் என்று கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். இனி கவர்னர் அவரை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும். அவர் கொடுத்திருக்கிற அதாவது நான் நீங்க பேசும்போது ஒரு 124 எம்எல்ஏக்கள் என் பக்கம் இருக்கிறார்கள். 124 எம்எல்ஏக்களும் சேர்ந்து தேர்வு பண்ணி எடப்பாடி பழனிசாமி போய் கவர்னர் கொடுத்திருக்கிறார். கவர்னர் இனிமே எங்களை ஆட்சி அமைக்க அழைக்கணும். ஃப்ளோர் டெஸ்ட் இவங்க சொல்றாங்க, அதே முதல்ல தப்பு. அதாவது நான் ஃப்ளோர் டெஸ்ட்னா என்னண்டா, முதலமைச்சராக யாராவது ஒருவர் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டு அந்த பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட முதலமைச்சர் ஃப்ளோரில் போய் என்னுடைய அரசின் மீது நம்பிக்கை தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன் என்று முன்மொழிந்து அவர் பேச வேண்டும். அதற்கு பிறகு அவர் மீது நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா என்பதுதான் ஃப்ளோர் டெஸ்ட். ஃப்ளோர் டெஸ்ட் வைப்பதற்கு ஒரு முதலமைச்சர் வேண்டும். இப்போது அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சர் இல்லை, காபந்து சர்க்காருடைய முதலமைச்சர் தான். காபந்து சர்க்கார் முதலமைச்சர் என்பது ஃப்ளோர் டெஸ்டுக்கு வராது. உங்கள் தகவலுக்காக பக்கத்துல 2 மூத்த வழக்கறிஞர்கள் இருக்காங்க. காபந்து சர்க்கார் அப்படின்னு ஒரு வார்த்தை அரசியல் சாசனத்தில் கிடையாது. ஏ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இஸ் எ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அவ்வளவுதான். உங்களுக்கு தகவலுக்காக மத்தியில பாஜகவில் வாஜ்பாய் அரசு கவிழ்ந்த பிறகுதான் கார்கில் போரே நடந்தது. சோ ஒரு போரையே நடத்தக்கூடிய அளவுக்கு கவிழ்ந்த அரசுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அவங்க தொடர்ற வரைக்கும் தொடர்தான். அவர் சொல்லியிருக்கக்கூடிய ராஜினாமா கடிதத்தை ஏற்று திரு வித்யாசாகர் ராவ் ஆளுநர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய வாசகமே அடுத்த ஏற்பாடு பண்ணும் வரை நீங்கள் தொடர்ந்து இயங்குங்கள். until alternative arrangements you please function. அவ்வளவுதான் நான் சொல்றேன். அதாவது ஒரு முதலமைச்சரா இருந்தா தான் பண்ண முடியாது. நீ ஒரு முதலமைச்சருக்கு அதான் கேக்குறேன், யார் முதலமைச்சரா இருந்து பண்றதுங்கறத இங்க குழப்பமே. 124 பேர் ஒரு 124 சட்டமன்ற உறுப்பினர்கள் இவர்தான் முதலமைச்சர்னு சொல்றாரு, கண்ணுக்கு கூட தெரியுது. நீங்க வேணா டெஸ்ட் பண்ணுங்க, மார்ச் பாஸ் நடந்துங்க, எல்லாத்தையும் வர சொல்லுங்க, கவர்னர் பார்க்க சொல்லுங்க. அதானே செய்ய முடியும். அப்படிலாம் கவர்னர் சட்டமன்றத்துக்கு உள்ள போய் கவர்னர் என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. சபாநாயகர் தான பண்ண முடியும். இல்ல கவர்னர் சட்டமன்றத்தையே முடக்க முடியும். அவருடைய அதிகாரம் உங்க அத்தனை தெரிஞ்ச விஷயம். நான் இல்ல, ஆனால் நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் தெளிவா சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், இந்த அணிவகுப்புங்கிறது வாக்கெடுப்புங்கிறதெல்லாம் சட்டசபைக்கு உள்ளதான் நடத்தணுமே தவிர கவர்னர் மாளிகை முன்னால் கிடையாது. தெளிவா சொல்லிட்டாங்க. சரி, ரைட்டு. அவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு நீங்க அவங்களை நிர்பந்தப்படுத்தி நீங்க அவங்க எல்லாரையும் சொல்றீங்க. ஒரு முதலமைச்சர் என்னை நிர்பந்தப்படுத்தி கையெழுத்து வாங்கினாங்கன்னா, வீட்டில் கையெழுத்து வாங்கியிருக்காங்கன்னா, நேர சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்துக்கு அவர் வர்றாரு. அவர் தான் நம்ம சின்னமா முன்மொழிகிறாரு, முதலமைச்சரா முன்மொழிகிறாரு, சட்டமன்ற கட்சி தலைவராக முன்மொழிகிறாரு. அவர் கவர்னருக்கு நன்றி தெரிவிக்கிறார், கடிதம் எழுதுறாரு. நான் முதலமைச்சராக இருக்கும்போது எனக்கு ஆதரவு தெரிவித்ததற்கு நன்றி தெரிவித்து பிரதமருக்கு கடிதம் எழுதுறாரு.
2 நாள் வரையும் ஆதரவாக தான் இருக்கிறார். 2 நாள் கழிச்சு திடீர்னு ஞானோதயம் வந்தது மாதிரி வெடிக்கிறாருன்னா என்ன சார் அர்த்தம்? யாருடைய பின்பலம் இதில் இருக்கிறது? யார் இவரை இயக்குவது? சார் அதெல்லாம் அரசியல் உங்களுடைய ஆட்சி அதிமுக ஆட்சி தொடர்வதற்கே இது வாய்ப்பு இருக்கா, இல்லாட்டி அதற்கே காலியாகிறதுக்கான அபாயம் இருக்குதாங்க நான் கேட்கிறேன். நீங்க 2 பேரும் போடக்கூடிய முரண்ல நான் சொல்ல சார் 124 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும்போது 117 தான் மெஜாரிட்டி. இன்னும் சொல்ல போனா இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். இப்ப ஐயா வழக்கறிஞர்களாம் இருக்காங்க. மெஜாரிட்டிங்கிறது எப்படின்னா the members present in the house, அதுல தான் மெஜாரிட்டி மைனாரிட்டி வரும். இல்ல இந்த அப்படி வராது. இது வந்து ஆட்சி தொடர்பான விஷயத்துல அப்படி வராது. நீங்க சொல்லக்கூடிய கோரம் அப்படிங்கிறது ஒரு மசோதாவுக்கு வந்து தேவைப்படலாம். இல்ல ஆட்சி அமைக்கிறதுக்கு நீங்க 117 சட்டமன்ற உறுப்பினர் காட்டலாம், ஆட்சி அமைக்க முடியாது. நான் சொல்றேன் அப்ப திமுக உறுப்பினர்கள் மத்த கட்சி உறுப்பினர்கள் நீங்க வராதீங்கன்னு சொல்லிட்டு மொத்தம் நாங்க 50 பேர் தான் இருக்கோம், 50ல நாங்க 20 பேர் ஒரு பக்கம் சொல்லி அப்படி சொல்ல முடியாது. இல்ல சார், இது ஆட்சியை அமைக்கிறத பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பை பொறுத்தவரை நீங்கள் வந்து 117 சட்டமன்ற உறுப்பினர் உங்களுக்கு ஆதரவா நீங்க காட்டியே ஆகணும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாங்க 124 இருக்கிறோம். எங்களை ஆட்சி அமைக்க கூப்பிட வேண்டியதான், நாங்கள் ஆட்சி அமைக்க வேண்டியது, இதுதான் இப்போ நடக்க வேண்டியது. அப்படி இல்லைன்னா சட்டத்தை நீங்கள் மதிக்கவில்லை, சட்டத்தை நீங்கள் சட்டத்தினுடைய இதை சட்டத்தினுடைய வலிமையை நீங்கள் அந்த இது இழந்து விடும். அவ்வளவுதான். நீங்க குறுக்கிட முடியுங்க. விஷயம் ஒன்று வந்து அண்ணன் அன்வர் ராஜா அவர்கள் சொன்னாங்க 124 பேர் இருக்கிறாங்க, அவங்க வந்து கையெழுத்து போட்டு லெட்டர் கொடுத்துருக்குறாங்க அப்படின்ட்டு. எங்களுடைய வாதம் என்னவென்றால் இந்த 124 பேரும் ஒரு பார்ட்டியாக குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். திருமதி தீபா அவர்கள் ஜெயலலிதாவுடைய அண்ணன் மகள் வரக்கூடிய நேரடி காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் ஏற்கனவே சொன்னது போல தமிழக முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் தலைமையிலான அணிக்கு தன்னுடைய ஆதரவை வழங்குவதற்காக திருமதி தீபா அவர்கள் ஜெயலலிதாவுடைய நினைவிடத்துக்கு வந்திருக்கூடிய காட்சியில் பார்க்கிறோம். பிப்ரவரி 24ஆம் தேதி தான் தன்னுடைய முடிவை அறிவிப்பேன் என்று சொல்லியிருந்தார். தனிக்கட்சி துவக்கப் போகிறாரா, அதிமுகவில் இணையப் போகிறாரா, என்ன நடக்கப் போகிறது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்த நிலைமையில தற்போது தமிழக முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தன்னுடைய ஆதரவை வழங்குவதற்காக திருமதி தீபா அவர்கள் வந்து மெரினா கடற்கரையில் காமராஜ் சாலையில் இருக்கக்கூடிய அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருந்த மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய நினைவிடத்துக்கு வந்திருக்கிறார். அங்கே வந்து அவர் தமிழக முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வத்துக்கு தன்னுடைய ஆதரவை வழங்குவதற்காக வந்திருக்கூடிய நேரடி காட்சியை பார்க்கிறோம். தமிழக முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் மற்றும் ஜெயலலிதாவுடைய அண்ணன் மகள் தீபா இருவருமே ஒரே ஃப்ரேம்ல நம்ம பார்க்கிறோம். ஏற்கனவே வந்து அவர்கள் மீது தன்னுடைய பாசத்தை எத்தனை காட்டியிருந்தார். அண்ணன் பிள்ளைங்க எல்லாம் வந்து எங்க பிள்ளைங்க மாதிரின்னு திரு பன்னீர்செல்வம் தெரிவித்திருந்தார். அதே போல திரு நடராஜன் அவர்கள் அதிமுக பொதுச் சசிகலாவுடைய கணவர் திரு நடராஜன் அவர்கள் இருந்தார், அது எங்க பிள்ளைங்க, நாங்க எப்பனாலும் கூட்டுக்கிட்டோம் அரவணைச்சுக்கிடுவோம் சொல்லிட்டு அவர்களும் சொல்லியிருந்தாங்க. ஸோ தீபா அவர்கள் அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறேன் என்பதை பிப்ரவரி 24ஆம் தேதி தான் சொல்ல போகிறேன் சொல்லியிருந்தார். ஆனால் நம்ம அத்தனை பேருக்குமே நினைவில் இருக்கும் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடை எடுத்த பிறகு திருமதி தீபா அவர்களுடைய இல்லத்தின் முன்னால் திரளக்கூடிய அதிமுக தொண்டர்களுடைய கூட்டம் வந்து சற்று குறைய தொடங்கியது. அதுக்கு மாற்றாக திரு பன்னீர்செல்வம் அவர்கள் பார்க்கப்பட்டார் என்பது அதிமுக தொண்டர்கள் மத்தியிலே பேசப்பட்டது. ஏன்னா அரசியலில் இனிமேதான் இறங்க வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய திருமதி தீபா அவர்களுக்கு வந்து எந்த அளவுக்கான ஒரு ஏற்பு இருக்கும் அப்படிங்கிறத தாண்டி அவர்கள் தன்னுடைய ஆதரவை தற்போது தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு பன்னீர்செல்வத்துக்கு வழங்கக்கூடிய காட்சியில் நாம் பார்க்கிறோம். நேரலையில் வரக்கூடிய காட்சிகள் மெரினா கடற்கரையில் காமராஜர் சாலையில் அதிமுகவுடைய முன்னாள் பொதுச் செயலாளர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய நினைவிடத்தில் தமிழக முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் மற்றும் ஜெயலலிதாவுடைய அண்ணன் மகள் தீபா ஆகிய இருவரும் தொண்டர்கள் புடைசூழ வரக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தனது ஆதரவை தெரிவிப்பதற்காக திருமதி தீபா அவர்கள் வரக்கூடிய நேரடி காட்சிகள். நண்பர்களே, நாம் பார்த்த நேரலையான காட்சிகள் தமிழக முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக ஜெயலலிதா அவர்களுடைய அண்ணன் மகள் தீபா ஜெயலலிதாவுடைய நினைவிடத்துக்கு வந்திருக்கக்கூடிய காட்சியில் நம்ம நேரலையாக பார்த்துருக்கோம். தொடர்ந்து அந்த காட்சியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். நேரலையில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க காட்சிகள் வந்து நேரலையில் இருக்கக்கூடியது. திரு சுவாமிநாதன், நீங்கள் கருத்தை பகிர்ந்துங்க. இவர் வந்து அண்ணன் வந்து சொன்னாங்க 124 பேர் வந்து ஆதரவாக இருக்கிறார்கள் என்று. ஒரே ஒரு விஷயத்தை நான் இப்போ வந்து நினைவு கூற விரும்புகிறேன். நேற்று அங்கிருந்து தப்பித்து வந்த எம்எல்ஏ சரவணன், நான் பெர்முடா ஷார்ட்ஸு டிஷர்ட்டு கேப்பெல்லாம் போட்டுக்கிட்டு யாருக்கும் அடையாளம் தெரியாமல் ஒரு பிளான் பண்ணி வந்தேன் என்று சொன்னார். இன்னும் அந்த 124 என்ற நம்பரே இஸ் இன் கொஸ்டின். வி ஆர் கண்டெஸ்டிங் தட். அதை விடுங்க, அதை அப்படியே எடுத்தீங்கன்னா கூட 124 பேர் அங்கே இருக்கிறார்கள்னா யார் யார் எந்தெந்த மனநிலைமையில் எந்தெந்த அழுத்தத்தின் காரணமாக அங்கே இருக்கிறார்கள் என்பது தெரியாது. நான் என்ன சொல்றேன், பக்கமே 90 பேர் வர்றாங்கன்னு வச்சுக்கிடுவோம் சார். 124 பேர் வருவாங்கன்னு சாமானியர்கள் நம்ப மாட்டாங்க. நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு ஆதரவு வந்து பெருமையான ஆதரவு உங்களுக்கு இருக்கலாம். அப்போ ஒரு 20-30 பேர் அவங்களோட தங்கினா கூட அவங்களோட இருப்பேன்னு சொல்லிட்டு இனிமே இவங்க தான் முடிவு பண்ணா கூட எப்படி உங்களுக்கு இந்த இக்கட்டான சூழ்நிலையோட 10 ஆதரவு வச்சிருக்காங்களோ என்னாலும் பரவாயில்ல அவங்க கூட தான் இருப்பேன்னு சொல்லி 20-30 பேர் இருந்தா கூட உங்களாலே ஆட்சி அமைக்க முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால்
இப்ப எப்படி தீபா தனது ஆதரவை தெரிவித்தார்களோ, தீபா சட்டமன்ற உறுப்பினர் இல்ல. இல்ல அவங்க இல்லைங்க, அதே போல அந்த அணியிலிருந்து வந்து இந்த தலைமையோட பேசி ஏதாவது ஒரு முடிவு எடுக்கப்படும் என்று நான் என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் நம்புறேன். அது என்ன தலைமை என்ன செய்ய போதுங்கிறது தலைமைக்கு தான் தெரியும். உங்க ரெண்டு பேருடைய பர்பஸுமே, ரெண்டு பேருமே அடிக்கடி சொல்றது அதிமுக மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இரட்டை இலட்சம் அப்படிங்கும் போது இப்ப இந்த கான்ஃபிளிக்ட் இருக்கு, ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. இப்பயா நீங்க சமரசத்துக்கு முயற்சிக்கலாமே, நீங்களும் அவங்கள முயற்சி பண்ணலாம்ல. தீர்ப்பு வந்து 6 மணி நேரம் 7 மணி நேரம் தான் ஆகிறது. இன்னும் டைம் இருக்கு. பேச வேண்டியது இருந்தால் கண்டிப்பாக தலைமை அதை வந்து 2 பேரும் 2 குரூப்பும் பேசுவோம். பேசி அதற்கான ஒரு தீர்வு, அதில் தான் வந்து அம்மாவுடைய ஆட்சியை நிலைநாட்ட முடியும் அப்படிங்கிறது தான் ஒரே சொல்யூஷனா, அதையும் செய்வோம். திரு ஆறுக்குட்டி அவர்கள்ட்ட இதே கேள்வியை தான் நான் கேட்க விரும்புறேன். இந்த வாய்ப்புகளில் ஒரு சமரசத்துக்கான ஒரு வாய்ப்பு இன்னும் மிச்சம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லாட்டி கத்தம் முடிந்தது தான், இனிமேல் என்ன ஆனாலும் சரி நேரம் வந்து வி வில் மீட் இந்த கோர்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சட்டசபையை கூட்டி பார்த்துருவோங்கிற நிலைப்பாடு தானா? கண்டிப்பாக வந்து அனைவருமே ஒன்றாக இணைந்து தமிழக ஒரு அறிஞர் ஓபிஎஸ் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள். அங்கே இருக்கிற அமைச்சர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினரும் ஒருங்கிணைந்து புரட்சித் தலைவர் அம்மா ஆட்சியை சிறப்பாக நடத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் என்னுடைய கருத்து பதிவு செய்கின்றேன். இதற்குண்டான நடவடிக்கையை அவர்கள் தரப்பிலே இருந்தும் இங்கே இருக்கிற தரப்பிலே இருந்தும் 2 பேரும் பேசி கலந்து முடிவு செய்து அந்த ஆட்சி அமைத்தால் நிச்சயமாக நான் வரவேற்கின்றேன் என்ற அடிப்படையில் தமிழக முதல்வர் உடனடியாக அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள். அந்த பக்கம் உண்டான ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நேரத்தில் கடமைப்பட்டிருக்கின்றேன். இல்ல உங்களுக்கே தெரியும், இன்னைக்கு வந்து தீர்ப்பு வந்த பிறகு திரு பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அமைச்சர் திரு பாண்டியராஜன் உள்ளிட்டவர்கள் யார் யாரெல்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருந்தார்களோ அவர் அத்தனை பேருமே அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் கூட நீக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்று. அப்படிங்கும் போது சசிகலா அவர்களுடைய பொதுச்செயலாளர் சசிகலாவுடைய தரப்பு சமரசத்துக்கு தயாராக இல்லை என்ற மெசேஜா? அவர்கள் பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நான் உங்களுக்கே நேரடியாக சொல்லியிருக்கின்றேன். பொதுச் செயலாளர் செல்லாது என்று சொல்லியிருக்கின்றோம். கிட்டத்தட்ட அடிப்படை உறுப்பினர் கிளைக்கலை அனைவருமே ஒன்றாக சேர்ந்தான் தேர்தல் நடைபெற்று பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆனால் புரட்சித் தலைவர் அம்மா அவர் இருக்கின்ற காலத்தில் எவ்வளவு நாள் சொல்ல போறீங்க, யாரும் எதிர்ப்பில்லாத நீங்க போட்ட கையெழுத்தை கட்டாயப்படுத்தி வாங்கினாங்கன்னு சொல்லிட்டீங்க. நீங்க தான் அந்த பொதுக்குழுவோட தீர்மானத்தை நேரடியாக கொண்டு வச்சுட்டீங்க. 5 அமைச்சர்கள் தான் கொண்டு போறாங்க. அதுல முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் ஒருத்தர். கண்டிப்பாக அப்ப நீங்க தான் வந்து அவங்களை பொதுச்செயலாளர் ஆக்குனீங்க. நீங்க தான் இன்னைக்கு பொதுச்செயலாளர் ஆக்குனே சொல்லி சொல்றாங்க. தேர்தல் கமிஷன் என்னதான் முடிவு எடுக்கும்? கண்டிப்பா பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுத்தால் முதலமைச்சருக்கும் கையெழுத்து, அதோட மாற்று கருத்து இருக்குல்ல. அந்த சூழ்நிலையில இவரை தனிமைப்படுத்த வேண்டிய அடிப்படையிலே அந்த நிகழ்ச்சி நடைபெற்ற காரணத்தினால் நாங்கள் எல்லாம் அதை எதிர்த்தோம். பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அதுதான் எங்களுடைய இயக்கத்தினுடைய கிட்டத்தட்ட அடிப்படை தொண்டரும் கூட அதற்கு வாக்களிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அறிஞர் அவைத்தலைவர் அறிவித்திருக்கின்றார்கள். அந்த நிலைதான் என்னுடைய நிலை. நான் திரு ராமலிங்கம்கிட்ட கேட்க விரும்புகிற விஷயம், தேர்தல் ஆணையத்திட்ட ஒரு புகார் போயிருக்குது, நீதிமன்றத்திலையும் ஒரு வழக்கு போயிருக்குது. திரு பன்னீர்செல்வம் தலைமையிலான அணியினரும் இதை வலியுறுத்தி சொல்றாங்க, இவர் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டதே செல்லாது. ஏன்னா வந்து உறுப்பினர்கள் அத்தனை பேருமே சேர்ந்து தேர்ந்தெடுத்தாதான் உண்டு சொல்லி சொல்றாங்க. அதற்கான தேர்தல் அறிவிக்கப்பட வேண்டும், முதல்ல பொதுச் செயலாளர் தேர்தல், இதான் அவங்களுடைய கட்சியுடைய விதியா இருக்குது. அந்த கட்சியுடைய அவைத்தலைவர் சொல்றார், நான் நீக்கிட்டேன் சசிகலா அப்படின்ற. அவங்க என்ன நீக்கிறேன்னு சொல்லிட்டு, அப்ப தேர்தல் ஆணையம் தலையிட வேண்டிய கட்டாயம் இருக்கிறதா, அல்லது ஒரு சின்ன ஒரு பிராக்ஷன் தான்? நம்ம வந்து உத்தரப்பிரதேசத்துல முலாயம் சிங்கும் அகிலேஷ் யாதவுக்கும் நடந்த மாதிரியான ஒரு தகராறு, அந்த அளவுக்கு பெரிய தகராறு இல்லை, இது வந்து சின்ன ஒரு பிராக்ஷன் தான் பார்ப்பாங்களா? தேர்தல் ஆணையத்தோட தலையீடு தேவைப்படுது அந்த இடத்துல. தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு பெட்டிஷன், ஒரு முறையீடு போயிட்டு ஒரு கம்ப்ளைண்டாக போனால் அதனுடைய ஒரு கட்சியினுடைய ரெஜிஸ்டர்டு கட்சியினுடைய அமைப்பிலே அடிப்படையிலே சந்தேகம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அதை விசாரிக்கிற அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு உண்டு. விசாரிச்சுட்டு முடிவு பண்ணணும். யார் தலைவர்ன்றதை முதல்ல அவங்க முடிவு பண்ணணும், அதை கோர்ட்டு முடிவு பண்ணக்கூடாது. இதுதான் தேர்தல் ஆணையம் தான் பண்ணணும். சிலர் கோர்ட்டுக்கும் போகிறாங்க. ஐ ஹேவ் மை ஓன் டவுட் அபவுட் திங். இதில் இவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி இவங்களே போயிட்டு எல்லாத்தையும் எழுதிட்டு தங்கத்தாம்பாளத்தில் கொடுத்துட்டு கை குத்தி வாய் குத்தி எல்லாம் பவ்யமாக கொடுத்துட்டு நீங்கள் தான் தலைவராக இருக்கணுன்றாங்க. அதை எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, தட் செலெக்ஷன், தட் எலெக்டிங் சசிகலா இஸ் நாட் இன் அக்கார்டன்ஸ் வித் த லா ப்ரொவைடட் பை அவர் கான்ஸ்டிடியூஷன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட சொல்றது ஏதாவது ஒரு காரணம் சொல்றது. இப்போ குடிமைப்பிடி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் ஒரே கூச்சல் குழப்பமாக இருக்குது. கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா, ஒரு வாரம் 10 நாள் ஆச்சுன்னா எல்லாம் சரியாயிடும். அதுக்கு பிறகு நீங்கள் சொன்ன மாதிரி 2 பேரும் ஒன்றா சேரத்துக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு விஷயத்தை பார்த்தா எது முக்கியம் தோணுதுன்னா, இன்னும் 4.5 வருஷம் இருக்குது இந்த ஆட்சிக்கு. இவங்க ஏதாவது ஆட்சியை கலைக்கப்பட்டால்
இதோட போயிடுச்சு. 4.5 வருஷம் இப்போ தான் கஷ்டப்பட்டு செலவு பண்ணிட்டு உழைச்சிட்டு வந்திருக்காங்க. இந்த 4.5 வருஷத்து இதுக்குள்ளேயே ஒரு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண எந்த எம்எல்ஏவும் தயாராக இருக்க மாட்டாங்க, எந்த எம்பியும் தயாராக இருக்க மாட்டாங்க. ஆகையினால இவங்களுக்குள்ளேயே சுமூகமாக முடிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதில் ஒரு சின்ன சஹியா சொன்னதில் வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல சமரசமா போயிருக்க வாய்ப்பு இருக்கு, இல்லாட்டி தேர்தல் ஆணையம் இல்லை தேர்தல் அந்த பொதுச் செயலாளர் தேர்தல் அது வந்து தற்காலிக பொதுச் செயலாளர் தான் நாங்கள் தேர்ந்தெடுக்கோம். அதிமுக விதிகளின் பிரகாரம் அவங்களுக்கு வந்து தலைவரையே நீக்கிற தற்காலிக பொதுச் செயலாளருக்குமே எல்லா அதிகாரமும் இருக்கு, முழு அதிகாரமும் இருக்கு. அதாவது தற்காலிக பொதுச் செயலாளர்னா ஒரு பொதுச் செயலாளர் திடீரென்று மரணம் அடைந்து விட்ட நிலையில் கட்சிக்கு பொதுக்குழு கூடி ஒரு தற்காலிக பொதுச் செயலாளரை தேர்வு செய்யும். அதற்கு பிறகு தேர்தல் அறிவிக்கப்பட்டு நிரந்தர பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படுவார். தற்காலிக பொதுச் செயலாளருக்கும் நிரந்தர பொதுச் செயலாளருக்கும் அதிகாரம் ஒன்றுதான். நான் படித்த வரையில் உங்களுடைய கட்சியுடைய பைலால இருக்கக்கூடியது ஒரு பொதுச் செயலாளர் பணியிடம் பதவியிடம் வந்து காலி இடமாக ஏற்படுமே, ஆனால் அவர் முன்பு நியமித்த நிர்வாகிகள் அப்படியே தங்களுடைய பணியை தொடர்வார்கள் அப்படின்னு தான் இருக்குது. அவைத்தலைவரோ பொருளாளரோ துணை பொதுச் செயலாளரோ மற்ற எல்லாருமே வந்து அவங்க முன்னாள் இருந்த பொதுச் செயலாளர் நியமித்த அவங்க அப்படியே தொடர்வாங்க அப்படின்னா அதுல இருக்குது. ஒட்டுமொத்தமாக எல்லாரும் சேர்ந்து தொடர் தேர்ந்தெடுத்தாதான் புதிய பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்க முடியும் உங்களுடைய கட்சியுடைய விதி சொல்லி. அதான் பொதுச் செயலாளர் தற்காலிக பொதுச் செயலாளர் இருந்தாலும் சரி நிரந்தர பொதுச் செயலாளர் இருந்தாலும் அவருக்கு அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் தான் இப்போ பதவி நீக்கங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஒன்று. ரெண்டாவது ஒரு சாமிநாதன் சொன்னது மாதிரி அதுக்கு சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா நீங்கள் 124 10 தான் வந்து சேர முடியுமே தவிர 10 போய் 124 சேர முடியாது. எது சேர்ந்தாலும் ஒன்று தான், எது சேர்ந்தாலும் ஒண்ணுதான் இல்ல, அவங்க தான் அதை பத்தி யோசிக்கணும். நீங்க ஒரு செய்தியாவே நான் சொல்லிடுறேன். உங்களுடைய பொதுச் செயலாளருக்கு சட்ட ரீதியா ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கும் போது அவர் சொல்வது போல வெகுமக்கள் மத்தியில திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு வந்து ஒரு கவன ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கும் போது அதை வந்து ஏன் ஒரு சமரசமா சரி அந்த முன்னாடி சொன்னாங்கல்ல திமுகவும் அதிமுகவும் சேரலாம் பண்டுட் ராமச்சந்திரன் தலைமையில திரு நவீன் திரு பட்நாயக் தலைமை சீனியர் பட்நாயக் தலைமையில வந்து கட்சியை நீங்க பாத்துக்கங்க ஆட்சி பேச்சுவார்த்தை நடந்தது, அது சக்சஸ் ஆகல, அது வெற்றிகரமா முடியல. பட்நாயக் தலைமையில ஆமா பிஜு பட்நாயக் வந்து பேசினாரு, சக்சஸ் ஆகல. அதுல மாறனை விட்டு அங்க கூட்டணி பேசிட்டாங்க, அதனால சக்சஸ் ஆகாம போச்சு. அது ஒரு பழைய கதை. நான் சொல்றது என்னன்னா வந்து அவங்க தான் வந்து எங்களோட சேரணுமே தவிர நாங்க 124 பேர் முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கமே. எடப்பாடி பழனிசாமி அவர் ஒரு சீனியர் மேன், ஏற்கனவே குழுவிறப்பு செயலாளர் இருந்தவர், பல தடவை சட்டமன்ற உறுப்பினர். அவர் மேலேயும் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் உண்டு என்பதை நீங்க மறுத்த முடியுமா? இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் மேலேயும் நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குங்கிறத நீங்க மறக்க முடியாதுல்ல. அவர் மேல வழக்கு எது இருக்கிற மாதிரி என்னுடைய நினைவில் இல்ல. குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல, அதே மாதிரி அவர் மேல வழக்கு கிடையாது. எடப்பாடி பழனிசாமி மேலேயும் வழக்கு இல்லை, இப்போது இருக்கின்ற முதலமைச்சர் அண்ணன் பன்னீர்செல்வம் மீதும் வழக்கில்லை. ஆனால் 2 பேர் மீதும் குற்றச்சாட்டு இருக்கிறது. அம்மா அவர்களே பன்னீர்செல்வத்தை நீக்கி வைத்தார்களா இல்லையா? ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறவர் இன்னொரு குற்றச்சாட்டு இருக்கிறவர் இல்ல, நான் அதை சொல்ல குற்றமற்றவர் அப்படின்னு உங்களால ஒண்ணு கொண்டு 124 பேர்ல குற்றச்சாட்டுன்னா அது வந்து நிரூபிக்க குற்றச்சாட்டுனா குற்றவாளின்னு சொல்ல முடியாதுல்ல. குற்றம் சுமத்துதானே பட்டிருக்கு, குற்றவாளின்னு எப்படி நீங்க தீர்மானிக்க முடியும்? திரு விஜயன் அவர்கள்ட்ட நான் கேட்க விரும்புகிற விஷயம், இந்த இடத்துல வந்து ஆளுநருடைய பங்களிப்பு மீண்டும் கவனிக்கப்படக்கூடிய விஷயமா மாறி இருக்கிறது. தற்போது இருக்கக்கூடிய நிலைமையில ஆளுநர் வந்து எந்த பக்கம் செயல்பட வேண்டிய நிலைமை ஏற்படுது? அவர் வந்து ஏற்கனவே தன்னுடைய ராஜினாமா கடிதத்தின் பேர்ல ஒரு பார்வை வெளியிட்டு இருக்கனால அதுக்கு கவனம் செலுத்துவாரா, இல்லாட்டி தற்போது ஏற்கனவே நம்ம தெரிஞ்ச தகவல்படி 5ஆம் தேதி கொடுக்கப்பட்டிருந்த தீர்மான நகலை தான் முதல்ல கொடுத்திருந்தாங்க. தற்போது வந்து புதிய சட்டமன்ற குழு கூட்டம் கூடி அவர்கள் வந்து பொதுச்செயலாளர் முன்னிலையில் கூடி தங்களுடைய சட்டமன்ற குழு தலைவராக புதிதாக ஒருவர் தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது அந்த பட்டியலையும் கொண்டு போய் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்திருக்கிறார். சோ இப்ப ஆளுநர் முன்னாடி இருக்கக்கூடிய முடிவு என்னவாக இருக்கலாம்? ஆளுநர் முன்னாடி இப்போ இருக்கிறதுல பெஸ்ட்டு முடிவு என்ன அப்படின்னாக்கா, இப்போ நான் இது வரைக்கும் எல்லாரும் பேசிட்டு இருந்த கேட்டால் ஒன்று சேரணும்னு ஒரு பக்கம் சொன்னாலும் 124 10 சேரணும், 10 124 சேர வேண்டான்ற ஒரு வித்தியாசம் இருக்கிறதுனால உத்தரப்பிரதேசத்தில் கல்யாண் சிங் கவர்மெண்ட்டில் நடந்த மாதிரி ஒரு ஜாயிண்ட் ஃப்ளோர் டெஸ்ட், 2 பேரும் சேர்ந்து ஒரு ஃப்ளோர் டெஸ்ட் வச்சு அந்த ஃப்ளோர் டெஸ்ட்டில் யார் வந்து நியமிக்கப்படுகிறாரோ, எடப்பாடி பழனிசாமியோ அல்லது ஓபிஎஸ்ஓ, இவங்கள யாருக்கு வந்து அதிகபட்ச ஓட்டு கிடைக்குதோ அவங்கள வந்து முதலமைச்சர் ஆக்குறது தான் இன்றைக்கி எடுக்கக்கூடியதுலேயே மிக சிறந்த முடிவாக இருக்க முடியும். அதனால் நான் வந்து ஆளுநருக்கு அட்வைஸ் பண்ணாக்க ஜாயிண்ட் ஃப்ளோர் டெஸ்ட் வைங்க. ஏன்னா 2 பக்கமும் கிளைம்ஸ் அண்ட் கவுண்டர் கிளைம்ஸ்லாம் இருக்குது, ஒரு முடிவுக்கு வராது அப்படின்னு சொல்லுவேன். அதனால் ஜாயிண்ட் ஃப்ளோர் டெஸ்ட் வைக்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும்
இப்பொழுதுல இருக்கிறதுல இல்ல, பெஸ்ட் இதுல- அதுல இதுல secret ballot இதுல வச்சுக்கணும். யாருடைய தலைமையில அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? ஜாயிண்ட் டெஸ்ட் வைப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னா கூட முதலமைச்சராகவே திரு பன்னீர்செல்வம் இல்ல அது தொடர்ந்தா, மாதிரி இப்ப பன்னீர்செல்வம் தொடர்ந்தா அல்லது முதலமைச்சராக இல்ல, திரு அது எடப்பாடி ஏற்கனவே நான் பழனிசாமி நியமிக்கப்பட்டார்? சொல்லிட்டேன். இல்ல இப்போ வந்து நான் என்ன சொல்ல வச்சுட்டேன்னாக்க, யார் வந்து சீஃப் மினிஸ்டராக இருக்கணும் அவங்க இருக்கணும். இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்பிக்கை தீர்மானம் அல்ல. இது முதல்ல யாருக்கு அதிக சப்போர்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான். அதனால இது வந்து ஒரு இல்ல, அப்படி- செக்ரட்டேரியட் ஆஃப் இல்ல, தி இப்ப அந்த இடத்துல பாருங்க, ஒரு சட்ட சிக்கல் வருமா இல்லையா நீங்க சொல்லுங்க. ரெண்டு பேர்ல யாருக்கு பலம் அதிகம் இருக்கும்னு பாப்போம்னு கிளம்புனா திரு பன்னீர்செல்வமோ அல்லது திரு எடப்பாடி பழனிசாமியோ ரெண்டு பேர்ல யார் ஒருத்தருக்குமே 117 நம்பர் கிடைக்கலன்னா அரசே கவுழ்ந்ததாகாதா? ஒரு முதலமைச்சர் அவரால் 117 எம்எல்ஏ காட்ட முடியலன்னா அரசே கவுழ்ந்ததாகாதா? நான் சொல்ல வரேன். அரசு இப்போ வந்து இது நான் முடியலன்னா அரசு கவிழ்வது தவிர வேற எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை. 356 தான் அடுத்த முடிவு அப்படிங்கிறது. ஜாயிண்ட் ஃப்ளோர் டெஸ்ட் சக்சீட் ஆகலைன்னா, ஏன்னா குதிரை பேரம் இருக்கு. ஏற்கனவே சொல்லிட்டாங்க எம்எல்ஏ எல்லாருக்கும் வந்து மொத்தமா 5 கோடி பேசிட்டாங்க, 3 கோடி கொடுத்தாச்சுன்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்ச இல்ல திரு விஜய், நம்ம வந்து அந்த மாதிரியான ஒரு யூகங்களை நம்ம சொல்ல வேண்டாம். இவர் அவ்வளவு கொடுத்தாரு அவ்வளவு கொடுத்தாருங்கிறத நீங்கள் வந்து சொல்ல வேண்டாம். நம்ம நேரடியா அப்படி இருந்தா நம்ம வழக்கு தொடரலாம். நீங்க வந்து சட்டத்தை முழுமையா நம்பக்கூடியவர். சோ நம்ம வந்து அப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து நேர நீதிமன்றத்துல இங்க இத்தனை கோடி சொல்லல. நான் சொல்றது ஜாயிண்ட் ஃப்ளோர் இல்ல இல்ல யூகங்கள்ல போகக்கூடிய அங்க எவ்வளவு மாறுங்க ஜாயிண்ட் ஃப்ளோர் டெஸ்ட். நீங்க சொல்லுங்க. சரி, ஜாயிண்ட் ஃப்ளோர் டெஸ்ட் வச்சுட்டாக்க அதனுடைய விளைவுகள் வந்து யாருக்குமே அறுதி பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டா நேச்சுரலாக வந்து அது 3 விளைவு வரும். ஒருத்தருக்கு அறுதி பெரும்பான்மை கிடைச்சா அவர் தலைமையில் தான் சீஃப் மினிஸ்டராக இருந்து மற்றவங்கெல்லாம் எடுத்துக்கணும். 2 பேருக்குமே அறுதி பெரும்பான்மை கிடைக்கலன்னாக்க ஸ்டேட் கேனாட் பி கேரிட் ஆன் இன் அக்கார்டன்ஸ் வித் கான்ஸ்டிடியூஷன். நீங்க சொன்னதான் திரு ராமலிங்கம் இதர கட்சிகள் சில ஓகே ப்ளீஸ் நீங்க கண்டிப்பா இதுல வந்து திரு விஜய் எல்லாருக்கும் தெரியும். அட்டார்னி ஜெனரலுக்கு தெரியும், அட்வொகேட் ஜெனரலுக்கு தெரியும், கவர்னருக்கும் தெரியும், விஜயனுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், நிறைய பேருக்கு தெரியும். நிறைய ஐ மீன் 90% ஆஃப் த லாயர்ஸ் நோ தி பவர் ஆஃப் தி கவர்னர். கவர்னருடைய அதிகாரம் ஆர்டிகல் 164 இஸ் அப்சல்யூட் அண்ட் இட் இஸ் நான் ஜஸ்டிஷியபிள். ஒரு முதலமைச்சரை நியமிக்கிற அதிகாரம் கவர்னருக்கு முழுமையானது. அது யாரையும் அவரை எந்த இதுவும் கட்டுப்படுத்தாது. ஜாயிண்ட் ஃப்ளோர் டெஸ்ட் அப்படி இந்த அப்சல்யூட் அப்படி நம்ம பார்க்கும்போது திரு ராமலிங்கத்தை ஒரு முதலமைச்சர் ஆக்க மாட்டார். அவர் ஆக்கணும்னு நினைச்சா அப்பாயின்மெண்ட் ஆக்கணும்னு நினைச்சா உச்சநீதிமன்றம் நீங்க என்ன நினைச்சீங்க? உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் தலையிட முடியாது. ராமலிங்கம் சட்டமன்ற உறுப்பினர் அல்ல. அவருக்கு எந்த கட்சியும் ஆதரவு தெரிவிக்கவில்லை. அவருக்கு வந்து வயது இருக்கிறது, இன்சேன் இல்ல, அவர் வந்து திவால் நோட்டீஸ் கொடுக்கல, அதனால வந்து பண்ண முடியல. சோ அப்சல்யூட்ங்கிறது இட் நாட் தி ரியல். இல்ல இட் இஸ் அப்சல்யூட் சப்ஜெக்ட் டு குவாலிஃபிகேஷன். கொஞ்சம் பாருங்க, 164 முதலமைச்சரை நியமிக்கும் அதிகாரம் கவர்னருக்கு தான் உண்டு. அப்பாயின்மெண்ட், தி வேர்ட் எம்ப்ளாய்ட் இஸ் அப்பாயின்மெண்ட். அப்படி அப்பாயின்ட் பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்? அவர் அசம்பிளிக்குள்ள அவர் தன்னுடைய மெஜாரிட்டியை, டோட்டல் மெஜாரிட்டியில் சிம்பிள் மெஜாரிட்டியை நிரூபிக்கணும். அப்படி நியமிக்கப்பட்டவர் ஒரு அங்கத்தினராக இல்லாமல் இருந்தால், உறுப்பினராக இல்லாமல் இருந்தால் 6 மாத காலத்துக்குள்ள அவர் உறுப்பினர் ஆகணும். உதாரணத்துக்கு இதுதான் காரணம். இதில் இவர் தான் எடப்பாடியை தான் நியமிக்கணும், இல்லை இவரை தான் பன்னீர்செல்வத்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு கவர்னரை கட்டாயப்படுத்த முடியாது. இந்த ஜாயிண்ட் ஃப்ளோர் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, அப்படி இருக்கிறதுக்கு ஒன்று ஏற்கனவே ஒரு முதலமைச்சர் இருக்கணும். அதுக்கு பிரசிடென்ட் ஒன்று அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் ஒன்று எக்ஸ்பிரஸாக ரொம்ப சொல்லிட்ட பிறகு அதுதான். அது இல்லாத நேரத்தில் பார்லிமெண்ட்ரி கன்வென்ஷன்ஸ் தான், மரபுகள் தான் ஃபாலோ பண்ணுறோம். இந்த விஷயத்தில் இந்த மரபுகளில் கஷ்யாப்பு தான் இன்னும் எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்க. சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லுது எல்லாரும். ஸோ உத்தரப்பிரதேசத்தில் எடுத்துக்கிட்டப்போ ஒரு முதலமைச்சர் இருக்கார், இன்னொருத்தர் 2 பேர் போட்டி போடுறாங்க. ஒரு சீக்ரெட் பேலட் மாதிரி வச்சுட்டு தேர்ந்தெடுத்தாங்க 2 பேர், நீயா நானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஐடென்டிட்டி தெரியக்கூடாதுன்றதுக்காக. இதில் அப்படி தேவையே இல்லை. கவர்னர் யாரால, இட் இஸ் நாட் த நம்பர், இன்னொன்று மனசில் வச்சுக்கணும். இட் இஸ் நாட் த நம்பர்ஸ், இட் இஸ் த பர்பஸ். வாட் பர்பஸ் இட் இஸ் கோயிங் டு பி சர்வ்ட் தான். இவரால் முதலமைச்சர், இந்த நபரால்
மெஜாரிட்டியை பெரும்பான்மை உறுப்பினர்களை சேர்த்துட்டு ஆட்சி நடத்த முடியுமா முடியாதான்றது தான் கவர்னருடைய இது. அப்படி அவர் நினைத்து அப்பாயின்ட் பண்ணும் பட்சம் ஒருத்தரை நியமிக்கும் பட்சத்தில் இதை எந்த கோர்ட்டும் அவரை கேள்வி கேட்க முடியாது. அப்படி நியமிக்கப்பட்டவரால் மெஜாரிட்டியை நிரூபிக்க முடியல அப்படின்னு சொன்னா இல்ல நான் கேட்கறது இப்ப இன்னைக்கு சிச்சுவேஷன் உங்களுக்கு தெளிவா தெரியும். திரு எடப்பாடி பழனிசாமியை பதவியேற்க அழைப்பதா அல்லது திரு பன்னீர்செல்வத்தை நம்பிக்கை வாக்கெடுப்பு கோர செய்வதா? ரெண்டுமே பண்ணலாம். கவர்னர் என்ன நினைச்சாலும் அதை சட்டப்படி சொல்லும். அதை சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்க முடியாது. அதுதான் நான் சொல்ல வரேன். திரு ஆறுகுட்டி, உங்களுடைய இறுதியான சுருக்கமான கருத்து இந்த ஒட்டுமொத்த இஷ்யூல அடுத்த கட்டமாக என்ன விஷயம் நடக்க வேண்டும் என்று திரு பன்னீர்செல்வம் தலைமையில நீங்க நினைக்கிறீங்க? மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்தான் அவர் ஆசியோடு தான் 2 முறை 3வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். அருமையான ஓபிஎஸ் அவர்களுக்கு 10 பேர் இருக்கின்றார்கள், 124 பேர் என்று சொல்கிறார்கள். ஏற்றுக்கொள்கின்றேன். அனைவரையும் வெளியே விடுங்கள், அனைவரையும் வெளியே விடுங்கள். அந்தந்த தொகுதி சென்று மக்களுடைய கருத்தை கேளுங்கள். இதை பதிவு செய்தே இருக்கிறேன். உங்களுடைய நேரடியாக பேச்செழும் பொழுதும் கூட இதை பதிவு செய்த இப்பவும் சொல்கிறேன் நான். அதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. 124 பேர் எங்க விட்டுருக்காங்க. கையெழுத்து வாங்கிட்டா கையெழுத்து யார் கையெழுத்து போட்டால் யாருக்கு தெரியும்? யார் கையெழுத்து போட்டால் யாருக்கு தெரியும்? கண்டிப்பா வந்து மக்களை சந்தித்து மக்களுடைய கருத்துக்களை கேட்டு யாருக்கு ஆதரவுனால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கின்றோம். ஓகே, திரு சுவாமிநாதன், உங்களுடைய இறுதியான கருத்து சுருக்கமாக. 2 விஷயம். ஜாயிண்ட் ஃப்ளோர் டெஸ்ட் எங்களுடைய கோரிக்கை, ரகசிய வாக்கெடுப்பு எங்களுடைய கோரிக்கை. மக்களுடைய மனமெல்லாம் அண்ணன் ஓபிஎஸ் பக்கம். வெளியே விடுங்கள் எம்எல்ஏக்களை, பொறுத்திருந்து பாருங்கள், ஆட்சி அமைப்பது நாங்களே. திரு அன்வராஜா, உங்களுடைய இறுதியான சுருக்கமான. என்னுடைய இறுதியான அப்பீல் என்று கூட நான் சொல்லுவேன். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஒரு 4.5 ஆண்டுகால அரசையும் ஒரு மிகப்பெரிய கட்சியையும் நமக்கு தந்துவிட்டு போயிருக்கிறார்கள். இந்தியாவில் 3வது பெரிய கட்சியாக அதிமுகவை மிகப்பெரிய சிகரத்திற்கே எடுத்து சென்று நமக்காக பணியாற்றி விட்டு சென்றிருக்கிறார். நமக்கு அப்படிங்கிறது யாருங்கிறதான பிரச்சனை? நமக்கு அங்கதான் பிணக்கு இல்ல, நமக்கு தமிழக மக்களுக்குன்னு வச்சுக்கோங்க, நமக்காக செய்திருக்கிறார்கள். நான் சாமிநாதனை சேர்த்தே சொல்றேன், நமக்காக செய்திருக்கிறார்கள். என்னுடைய அப்பீல் என்னவென்றால், அந்த புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய நினைவிடம் கட்டுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது 1. 2வது, அவருடைய படத்தை சட்டப்பேரவையில் திறக்க வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கிறது 2. 3வது, நம்முடைய இந்த இயக்கத்தினுடைய ஃபவுண்டர் லீடர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய 100ஆண்டு விழாவை அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் என்கிற நிலை இருக்கிறது 3. இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தலையாய. இல்ல நான் அதை சொல்ல, நினைவிடம் கட்டுவது, புகைப்படம் திறப்பது, 100ஆண்டு விழா கொண்டாடுவது இல்ல. நான் அதிமுக தொண்டர்களுக்கு அப்பீல் பண்றேன். அதிமுக தொண்டர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய அப்பீல் இப்படி எல்லாம் இருக்குது. தமிழ்நாட்டினுடைய தலையாய பிரச்சனைகள், அம்மா அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் ஏராளமாக இருக்கின்றன. அதை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. இப்போதே ஒரு 3-4 மாதம் கழிந்து விட்டது. எனவே இவைகளையெல்லாம் மனதில் கொண்டு இப்போது பெரும்பான்மையான உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஏற்றுக்கொண்டு நீங்களும் வந்து சேர்ந்து எல்லோருமாக சேர்ந்து ஒரு நல்ல அமைச்சரவை நீங்கள் நடத்த வேண்டும் என்று நான் முதலமைச்சர், தற்காலிக முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு இதன் மூலம் என்னுடைய வேண்டுகோளை வைக்கிறேன். ஓகே, உங்களுடைய பார்வையில் இப்போ என்ன உண்டோ அதை பதிவு பண்ணீங்க. நம்ம வந்து நிறைய திருப்பங்கள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கிறத நான் பார்க்குறோம். இந்த விவாதம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலேயே வந்து 2 முக்கியமான திருப்பங்கள் ஏற்பட்டன. ஒன்று வந்து திருமதி தீபா அவர்கள் வந்து தமிழக முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவு தெரிவித்தார், நேரலை காட்சியில் பார்த்தீங்க. அதே போல் திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் வந்து அங்கே கூவத்தூருடைய விடுதியிலிருந்து கிளம்பிட்டார் அப்படிங்கிற மாதிரி தகவலும் கூட சொன்னாங்க. அந்த விஷயம் கூட பதிவான. ஸோ இது மாதிரி அடுத்தடுத்த விஷயங்களில் நிறைய விஷயங்கள் முன்னேற்றங்கள் நான் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இந்த இடத்துல நிச்சயமாக அதிமுக ஒரு பெரிய செட்பேக்கை சந்தித்திருக்கிறது. அந்த கட்சியுடைய பொதுச்செயலாளருக்கு 4 ஆண்டுகள் தண்டனை மற்றும் 10 கோடி ரூபாய் தலா அபராதம் வந்து விதிக்கப்பட்டிருக்கும். நம்ம கண்ணால் பார்த்துருக்கோம். இன்னைக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த இந்திய அரசியல் வரலாற்றில், நீதித்துறை வரலாற்றில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்பாக இது வந்து பார்க்கப்படுகிறது. இது அதிமுகவுக்கு எந்த அளவுக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்த போகிறது, அதிலிருந்து அவர்கள் எப்படி மீளப் போகிறார் என்பது ஒரு தரப்பில் இருக்க, மறுபுறம் சட்டசபையில் அவருடைய கட்சிக்குள்ளே ஏற்பட்டுள்ள குழப்பத்துக்கு என்ன தீர்வு காண போகிறார்கள், நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நம்ம பார்க்க இருக்கோம். தந்தி தொலைக்காட்சியில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நேரடியாக வழங்கிட்டு இருக்கிறோம். இந்த விஷயங்களும் அடுத்த மாதிரி என்ன மாதிரியான தீர்வு நோக்கி செல்லப் போகிறது என்பதை நாம் பொறுத்து பார்க்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து அனைவருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களை. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.